அத்தியாயம் 1. உதயா வாஷ்பேசின் முன்பாக வந்து நின்றாள். கண்ணாடியில் உதயாவை பார்த்தாள். கன்னங்களை உப்பல் பண்ணி பார்த்தாள். உள்வாங்கி உதடுகளை குவித்து பார்த்தாள். இடமும் வலமுமாக திரும்பிக் கொண்டு ஓரக்கண்ணால் பார்த்தாள். நீ என்ன அவ்வளவு அழகா? ஏதோ ஒரு வசீகரம் இந்த முகத்தில் புதைந்திருக்கிறது. அது என்ன? அளவாக கத்தரிக்கப்பட்ட இந்த புருவங்களா? சற்றே நீளமான இந்த நாசியா? எப்போதும் பளபளக்கும் இந்த உதடுகளா? தெற்றுப்பல்லா? நெளியும் கூந்தலா? உதயா, நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த கம்பீரமான ஆண் குரல் அவள் காதருகில் ஒலித்தது. இதழ்களில் புன்னகை விரைந்து வந்து அமர்ந்தது. உதயா, காப்பி கலந்துட்டேன். அம்மாவின் குரல் கேட்டதும் இதோ வந்துட்டேன் என்று ஒட்டும் பொட்டை எடுத்து கண்ணாடியில் ஒட்டினாள். சரிந்த துப்பட்டாவை தனியாக எடுத்து இடுப்பில் முடிச்சிட்டு கொண்டு அவசரமாக முகம் கழுவினாள். பூதுவாலையால் முகம் துடைத்தபடி சமையலறைக்கு வந்து காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு, ராத்திரி சமையலுக்கு காய்கறி நறுக்கி தரட்டுமா என்றாள் அம்மாவிடம். கழுவின பாத்திரங்களை அதன் இடத்தில் அடுக்கி கொண்டிருந்த அம்மா, என்ன திடீர்னு பொறுப்பு என்றாள். குளிர்சாதன பெட்டி திறந்து 2 பிஸ்கட்டுகளை எடுத்து கடித்து ஒரு வாய் காஃபி குடித்து, நான் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு புறப்பட்டா போதுமா? அது வரைக்கும் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்றுதான். புறப்படுறியா? எங்க போற? நான் சொல்லட்டுமா என்றால் கூடத்தில் அமர்ந்து தொலைக்காட்சியில் கார்ட்டூன் எலியை கார்ட்டூன் பூனை துரத்துவதை பார்த்து கொண்டிருந்த உதயாவின் தங்கை பவித்ரா. உன்னை கேட்டாங்களா என்று பாய்ந்தாள் உதயா. அவகிட்ட ஏன் சீறி விழற? நான் கேட்குறேன், பதில் சொல்லு. எங்க போற? வேலை விஷயமா ஒரு கம்பெனி மேனேஜரை பார்க்கணுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கம்பெனி உண்டா என்றாள் பவித்ரா. வந்தேன்னா அரைஞ்சிடுவேன். அம்மா, ஒரு மேனேஜரை அவர் வீட்டில் போய் பார்க்கணும். இன்னைக்கு தான் ஓய்வா இருப்பாரு. வீட்டுக்கு போய் எதுக்கடி பார்க்கணும்? ஐயோ அம்மா, அவருக்கு கல்யாணமாகி 3 குழந்தைங்க உண்டு. அப்பா கிட்ட படிச்சவருமா. அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சுன்னு நான் சொன்னதோ அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கண்டிப்பா எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. குடித்து முடித்த காஃபி டம்ளரை மேடையில் வைத்தாள் உதயா. நீயும் 1 வருஷமா வேலைக்கு முயற்சி பண்ற, எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே. இவர் மூலமாவது கண்டிப்பா கிடைக்குமா என்றாள் கவலையோடு அம்மா. கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நான் குளிச்சுட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் இரு உதயா, எனக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போ. என் தம்பி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றான்னு உனக்கு தெரியும். போன வாரம் வந்தப்போ நீ பிகாம் படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பத்தி சொன்னேன். உடனே என் அருமை மாமா தன் ஆபீஸ்ல வேலை போட்டு தர்றேன்னு சொன்னாரா? எப்படி கரெக்டா சொல்ற? மாமா குணத்தை நான் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேம்மா. நீ என்ன சொல்ற? அவனை போய் பாரு. முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கு மாமா ஆபீஸ்ல வேலை பார்த்தா உனக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்குமே உதயா. போலாம், தப்பில்ல. உன் தம்பி உனக்கு மாப்பிள்ளையா மாறணும்னு உனக்கும் ஆசை இருந்தா சொல்லு. நான் மாமா ஆபீஸ்ல சேர்ந்துடுறேன். கழுத, என்னடி பேச்சு இது? கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவனுக்கு, தெரியுமில்ல? அதை நீயும் நானும் ஞாபகம் வச்சிருக்கோம். அவர் அடிக்கடி மறந்துடுறாரு. என்னடி புதிரா பேசுற? அம்மா, நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்தேன். உன் தம்பி உனக்கு முன்னால என்கிட்டையும் பவித்ரா கிட்டையும் பேசுற முறையும் நடந்துக்கிற முறையும் வேற. நீ இல்லாதப்போ நடந்துக்கிற முறை வேற. என்ன சொல்ற நீ? அவனுக்கு வயசு 50. அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாரு. என்கிட்ட ஒரு தடவை என்ன கேட்டார் தெரியுமா? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அத்தைய தள்ளி வச்சிடுறாராம். அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான். அது விளையாட்டு இல்லம்மா, விஷமம். ஒரு ஆம்பளையோட பார்வையில இருக்கிறது பாசமா வேஷமானு புரிஞ்சுக்கிற வயசுக்கு நான் எப்போவோ வந்தாச்சு. இந்த பேச்சை விட்டுடு. மாமாவின் முகத்திரையை கிழித்த மாவீராங்கனை வாழ்க என்று கைத்தட்டினாள் பவித்ரா கூடத்தில் இருந்து. இவ ஒருத்தி, எல்லாமே இவளுக்கு விளையாட்டு தான் என்றாள் அம்மா சலிப்புடன். உதயா குளித்து காட்டன் சுடிதார் உடுத்தி கொண்டாள். துப்பட்டாவை ஒரு தோளில் மட்டும் துண்டு போல போட்டு கொண்டாள். அக்கறையாக தன்னை அலங்கரித்து கொண்டாள். காதோர உதிரி கூந்தல் கற்றையை பென்சிலில் சுருட்டி விடுவித்து சுருள் செய்து உதட்டுக்கு உறுத்தாத சிவப்பு சாயம் பூசிக்கொண்டாள். அதே சிவப்பு நகைப்பூச்செடுத்து நகங்களில் போட்டபோது, வேலை கேட்க போறதுக்கு இவ்வளவு ஜோடன அவசியமா என்றாள் பவித்ரா இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு. உன் வேலையை பார்டி. என்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லக்கூடாதா என்ன? இப்ப நீ வேலை சம்பந்தமா எந்த மேனேஜரையும் பார்க்க போகல. வேற எங்க போறேன்? அதை நீ தான் சொல்லணும். உளராத. நான் மேனேஜரை பார்க்கத்தான் போறேன். அப்படியா? அவர் பேர் என்ன? பேரு நாகராஜன். எந்த கம்பெனிக்கு மேனேஜர்? விஸ்வம் ட்ரேடிங் கம்பெனி. அவர் வீடு எங்க இருக்கு? ஏய் வாலு, நீ என்ன வக்கீலா? நான் என்ன கூண்டுல நிக்கிற விசாரணை கைதியா? உனக்கு ஏன் பதில் சொல்லணும்? போடி. உன்கிட்ட நேர்மையான பதில் இருந்தா இப்படி கோபம் வராது. நீ எங்க போறன்னு நான் சொல்லட்டுமா? கலைவாணர் அரங்கம். அங்க என்ன வேலை எனக்கு? அங்க இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு கருத்தரங்கம் நடக்குது. பெண்கள் முன்னேற்றம் பத்தி பலர் பேசுறாங்க. அங்கதான் நீ போற. உதயா அறைக்கு வெளியில் அம்மா தென்படுகிறாளா என்று பார்த்து கொண்டு பவித்ராவை அருகில் அழைத்து குரலை குறைத்து, உனக்கு எப்படி தெரியும் என்றாள்.
நேத்து செய்தித்தாள்ல இந்த நிகழ்ச்சி பத்தின அறிவிப்பை நீ படிச்சதும் உடனே உன் டைரியில இடம் நேரம் எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டத நான் பார்த்தேன். ஆமா, அங்கேதான் போறேன். அம்மா கிட்ட சொன்னா வெட்டியா நான் ஊர் சுத்துறதா சத்தம் போடுவாங்க. கவியரங்கம், கருத்தரங்கம் இதெல்லாம் என் ரசனை சம்பந்தப்பட்ட விஷயம். சொன்னா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ மூச்சு விட்டுடாத. அப்படின்னா ஒரு நிபந்தனை. என்ன? என்னையும் கூட்டிட்டு போ, வீட்டுல போர் அடிக்குது. உன்னையெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது பவித்ரா. புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சுது? இந்த கருத்தரங்கத்துக்கு நீ நிகழ்ச்சிய கேட்க போகல, அங்க யாரையோ வர சொல்லியிருக்க, இல்ல யாரோ ஒன்னு அங்க வர சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சின்ன பொண்ணா லட்சணமா பேச மாட்டியா நீ? +2 முடிச்சாச்சு, தாவணி போட்டு 5 வருஷமாச்சு. இன்னும் நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்ல. யாரையோன்னு பொதுவாத்தானே சொன்னேன். அது உன் தோழி யாராச்சுமா கூட இருக்கலாமே. நீ இப்படி பதறி திட்டுனதுனால நீ சந்திக்க போறது ஒரு ஆம்பளையன்னு நீயே மறைமுகமா ஒத்துக்கிட்ட. எனக்கு வேற எதிரியே வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருக்க. சொல்லுக்கா, காதலா? அதெல்லாம் எதுவும் இல்லடி, சொன்னா நம்பு. நான் கருத்தரங்கம் ரசிக்கத்தான் போறேன். அப்படின்னா என்னையும் கூட்டிகிட்டு போறதுல உனக்கு என்ன இடைஞ்சல்? சரி வந்து தொலை என்றாள் எரிச்சலுடன் உதயா. பவித்ரா இங்கிருந்தே சமையல் அறையில் இருந்த அம்மாவுக்கு குரல் கொடுத்தாள். அம்மா, அந்த மேனேஜர் வீட்டுக்கு போறதுக்கு அக்கா என்னையும் துணைக்கு கூப்பிடுறா, போயிட்டு வந்துடுறேம்மா. அத்தியாயம் 2. அலாரம் மணி ஒலித்தது. புரண்டு படுத்தான் சத்யா. அவன் கை மட்டும் நீண்டு துளாவி டைம் பீஸை கண்டுபிடித்து அதன் தலை குமிழை அழுத்தியது. திறந்திருந்த ஜன்னல் வழியாக இன்னும் பெட்ரோல் டீசல் புகை கலக்காத காற்று திரைச்சிலையை உயரை அனுப்பிவிட்டு வந்து அவனை தழுவியது. விலகியிருந்த போர்வையை கழுத்து வரை இழுத்து விட்டு கொண்டான். வானத்தில் எல்லா நட்சத்திரங்களும் வேலை முடிந்து திரும்பி போயிருக்க, தற்போதைக்கு சாம்பலுக்கும் நீலத்திற்கும் நடுவில் ஒரு வண்ணத்தை பூசிக்கொண்டிருந்தது. சர்ச்சில் மணி அடித்த போது சட்டென்று படுக்கையை விட்டு எழுந்து விட்டான் சத்யா. இரட்டை படுக்கை கொண்ட கட்டிலில் தனக்கருகில் படுத்திருந்த முரளியை காணாமல் திகைத்த சத்யா, முரளி தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து பதட்டம் தணிந்தான். அந்த மாத வாடகை அறை சற்று முன் யுத்தம் நடந்து முடிந்த போர்க்களம் மாதிரி இருந்தது. இங்கே ஒரு புத்தகம், அங்கே ஒரு கிடார், இங்கே ஒரு ஜட்டி, அங்கே ஒரு லுங்கி, இங்கே ஒரு ஷூ, அங்கே ஒரு ஹெல்மெட், குப்பை தொட்டி ஒன்று மூலையில் சாஸ்திரத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தரை முழுக்க சிகரெட் துண்டுகள், தட்டிய சாம்பல் துணுக்குகள், தீக்குச்சிகள், கிழித்து வீசப்பட்ட ஏதேதோ காகிதங்கள். சத்யா சோம்பல் முறித்தான். கைகளை தனித்தனியாக உதறிக்கொண்டான். அறையை ஒட்டியிருந்த குளியலறைக்குள் சென்று டூத் பிரஷில் பேஸ்ட் பிதுக்கினான். பல் துளக்கியபடி வந்து முரளியை தோள் தொட்டு எழுப்பினான். முரளி, எந்திரி, மணி 6. தொந்தரவு பண்ணாத என்றான் முரளி கண்களை திறக்காமல். உன் ஆபீஸ்ல ப்ரொமோஷனுக்காக ஏதோ ஒரு பரீட்சை எழுதணும், அதுக்கு படிக்கணும், 6 மணிக்கு எழுப்புன்னு சொன்னடா. பரவாயில்லன்னா தூங்கு, எனக்கொன்னும் இல்ல. முரளி ஸ்விட்ச் போட்டது போல எழுந்தமர்ந்தான். கண்களை இப்போதும் திறக்காமல் 2 கைகளையும் தேய்த்து தன் முகம் முன்னால் வைத்து தன் உள்ளங்கையை பார்த்தபடி விழித்தான். இப்ப என்னடா செஞ்ச நீ? காலையில நம்ம உள்ளங்கையில முழிச்சா நல்லதுன்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன் சத்யா. என்ன நல்லது? எந்த முட்டாள் எழுதியிருக்கான் அப்படி? அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை விதைக்கிறவன முதல்ல சுடணும், கடைபிடிக்கிறவன 2வதா சுடணும். டேய், காலையிலேயே வாதம் செய்யாத. இது ஏன் நம்பிக்கை, ஏன் விருப்பம். உன்னோட கொள்கைகளை என் மேல திணிக்காத. ஏண்டா அப்படி முட்டாளா இருக்கிறதுக்கு விரும்புற? தினம் நீ படிக்கிற எத்தனையோ பேப்பர்ல, புத்தகத்துல ரத்த தானம் செய்ய சொல்லி போட்டிருக்காங்களே. நீ எப்பயாவது ரத்த தானம் செஞ்சிருக்கியா? பேப்பர்ல வர்ற நல்ல விஷயமெல்லாம் எடுத்துக்க மாட்டியா? நான் பாத்ரூம் போகணும், வழி விடு. இரு, வாய் கொப்பளிச்சுட்டு வந்துடுறேன். சத்யா பிரஷை மாட்டிவிட்டு முகம் கழுவி துண்டால் துடைத்தபடி வெளியே வந்து, காஃபி உனக்கும் சொல்லட்டுமா? வந்துருவியா அதுக்குள்ள என்றான். சொல்லு சொல்லு என்று உள்ளே சென்று கதவை மூடினான் முரளி. சத்யா அரைக்கதவை திறந்து வெளியே வராந்தாவில் போடப்பட்டிருந்த ஆங்கில தினசரி இதழை எடுத்துக்கொண்டு அந்த முதல் மாடியில் இருந்து சாலைக்கு அந்த பக்கம் எதிர் சைடில் இருந்த காபி கடையை பார்த்தான். கை தட்டினான். பாய்லர் அருகில் டீ போட்டு கொண்டிருந்த மாஸ்டர் நிமிர்ந்து பார்க்க 2 என்று கைஜாடை காட்டிவிட்டு அறைக்குள் வந்து உட்கார்ந்து செய்தித்தாளை புரட்டினான். முரளி குளியலறையிலிருந்து வந்து தன் போர்வையை மடித்தபடி, என்ன விசேஷம் பேப்பர்ல என்றான். அநியாயம் முரளி, ஈரோட்ல பேட்டி எடுக்க போன ஒரு பத்திரிகை நிருபரை ஒரு அரசியல்வாதி அடிச்சு காயப்படுத்தியிருக்காரு. அடிதடிதான் தினம் நடக்குதே, வேற என்ன நியூஸ்? என்னடா புரியாம பேசுற? ஒரு பத்திரிகைக்காரனை அரசியல்வாதி அடிக்கிறது சின்ன விஷயம் இல்ல. என் ஜாதிடா, கொதிக்குது எனக்கு. நீ என்ன ஜாதி சத்யா? புரட்சித்தனமா நிறைய பேசுற, ஆனா உனக்குள்ளேயும் ஜாதி அபிமானம் இருக்கு பாத்தியா? முட்டாள், நான் சொன்னது நிருபர் ஜாதி. இதை நான் விட போறதில்ல. பிரஸ் கவுன்சில்ல இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி நியாயம் கிடைக்க செஞ்சாகணும் என்றான் சத்யா உணர்ச்சி பூர்வமாக. டீ கடை பையன் வந்து 2 கிளாஸ் காஃபியை அவர்களிடம் கொடுத்துவிட்டு
சார், தலைவர் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கானா என்றான். யார் படம்? ரஜினிகாந்த் சார். ரிலீஸ் ஆனா நீ என்ன செய்வ? 3 மன்றத்துல இருக்கேன் சார்னா. தோரணம் கட்டணும், ஸ்டார் ரெடி பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஏண்டா, எல்லா பணமும் செலவாகி போச்சு, ஊருக்கு பணம் அனுப்பணும்னு என்கிட்ட அழுது 100 ரூபாய் வாங்கினியே, இப்படித்தான் செலவாகுதோ? நாக்கை கடித்து கொண்டான் அவன். படிப்பை தொடர்ந்திருந்தா இப்போ நீ +2 படிச்சிட்டு இருப்ப. வீட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு தானே உங்க அப்பா உன்னை இந்த கடையில சேர்த்து விட்டாரு. பொறுப்புணர்ந்து நடந்துக்க வேணாமா நீ? நீ தலைவரா மதிக்கிற ரஜினிகாந்தே என்னடா சொல்றாரு? முதல்ல உங்க அப்பா அம்மாவை கவனிங்கன்னு தானே சொல்றாரு. அவரை நீ மதிக்கிறது நிஜம்னா அவரோட வார்த்தையையும் மதிக்க வேணாமா? குடிச்சு முடிச்சுட்டு கிளாஸை கொடு சார், நான் போறேன். கிட்டத்தட்ட இருவரிடம் இருந்தும் கிளாஸை பிடுங்கி கொண்டு அவன் ஓடியே போனான். அட்வைஸ் செஞ்சா யாருக்குமே பிடிக்கிறதில்ல. இவனை எல்லாம் திருத்தவே முடியாது முரளி. விட்டுட்டு போயேன் சத்யா, ஒவ்வொருத்தனையும் திருத்துறதுதான் உன் வேலையா? முரளி, எனக்கு உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இந்த மோசமான சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு அந்த மோசமான நிலைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு எப்படி போக முடியுது? இங்க நடக்கிற அநியாயங்கள் உன்னை பதற வைக்கலையா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு சமுதாயத்தை சரியா வச்சுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்தோடது. அந்த அரசாங்கமே சரியா இல்லையே. சரி, அரசாங்கம் சரியா இல்லைன்னாவது கவலைப்பட்டிருக்கியா? மோசமான அரசியல்வாதிகள் தனியா பிறப்பெடுத்து வரல, இந்த மோசமான சமுதாயத்துல இருந்து தான் உருவாகிறாங்க. இன்னைக்கு மக்களை மோசமான பல வழிகள்ல திசை திருப்புறதுக்கு 1000 தீய சக்திகள் இருக்கு. அவங்கள நல்ல பாதையில வழிகாட்டி அழைச்சிட்டு போறதுக்கான நல்ல சக்திகள் ரொம்ப கம்மியா பலவீனமா இருக்கு முரளி. ரைட்டு, காலையிலேயே டென்ஷன் ஆகாத. நீ கோச்சுக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நீ வேலை பார்க்குற பத்திரிகையில இந்த சமுதாயத்துல நடக்கிற பல அநியாயங்களை பத்தி, அரசியல்வாதிகள் செய்யற மோசடிகளை பத்தி எவ்வளவோ கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஜேர்னலிஸ்ட் எவ்வளவோ பத்திரிகைகள்ல எழுதியாச்சு. இந்தியால ஊழல் செஞ்சதுக்காக சட்டப்பூர்வமா யாராவது ஒரு அரசியல்வாதி தண்டனை அடைஞ்சிருக்காரா? லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கே, அது என்ன செய்யுது? 500ம் 1000ம் லஞ்சமா வாங்குற சில அதிகாரிகளை கைது செஞ்சு கேஸ் போடுது. இதுவே 500 கோடிக்கு ஊழல் செஞ்சா எந்த கோர்ட்ல விசாரிக்கிறதுன்னு விவாதத்திலேயே காலம் கடத்தப்படுது. அப்ப அதிகாரிகள் மனசுல என்ன தோணும்? பெரிய லெவல்ல தப்பு செஞ்சா தப்பிச்சுக்கலாம்னு தானே தோணும். இது ஒவ்வொரு இந்தியனும் தலைகுனிய வேண்டிய விஷயம்தான் முரளி. இந்தியா ஏழை நாடு இல்ல. இந்தியாவுல எவ்வளவோ தனி மனிதர்கள் பயங்கர முரட்டு பணக்காரர்களா இருக்காங்க. அரசாங்கம் தான் கடன் வாங்குற அரசாங்கமா இருக்குது. இதுக்கு யார் காரணம்? யாரு சொல்லு? வழி நடத்த வேண்டிய அரசாங்க நிர்வாகிகள் வழி தவறி நடக்கிறது தான் காரணம். இந்தியாவில் உள்ள அத்தனை அரசியல்வாதிகளும் 5 வருஷத்துக்கு 1 பைசா கூட ஊழல் செய்யறதில்லன்னு சபதம் எடுத்துக்கிட்டு செயல்பட்டா மக்கள் பிரச்சனைன்னு எதுவுமே இருக்காது முரளி. கேட்க நல்லா இருக்கு, எப்படி நடக்கும்? நடக்காதுதான், ஆனா நடக்கணும். அட்லீஸ்ட் மோசமான அரசியல்வாதிகள் பதவியிலிருந்து வெளியேற்றப்படணும் முரளி. நீ கேட்டியே, பத்திரிகைக்காரங்க எழுதுறதால என்ன மாற்றம் நடக்குதுன்னு. நடக்குது, நடந்திருக்கு, நடக்கும். இந்த அரசியல்வாதி ஊழல் பேர்வழின்னு மக்களுக்கு மறுபடி உணர்த்தினா போதும். சட்டம் அவங்கள தண்டிக்காம அசடு வழிஞ்சு சல்யூட் அடிச்சாலும் மக்கள் மன்னிக்கிறதில்ல. தேர்தலுக்கு தேர்தல் காத்திருந்து கரெக்டா அவங்க தண்டனை கொடுத்துடுறாங்க. ரைட்டு, நீ முதல்ல குளிக்கிறியா, நான் முதல்ல குளிக்கட்டுமா என்று கொடியில் தொங்கின டவலை உருவினான் முரளி. சத்யா மேஜை மேலிருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு, நீயே குளி, நான் போய் ஒரு தந்தி கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றான். தந்தியா? யாருக்கு? நிருபர் அடிச்ச அந்த அரசியல்வாதிக்கு. என்னன்னு கொடுக்க போற? நீங்க செஞ்சது அயோக்கியத்தனமான செயல். பகிரங்கமா பத்திரிகையில மன்னிப்பு கேட்டு அறிக்கை விடணும். இதுதான் செய்தி. ஏண்டா இதெல்லாம்? வம்பாயிட போகுது. எனக்கு என்னடா பயம்? நான் ஒரு நேர்மையான குடிமகன்னு நெஞ்ச நிமிர்த்தி மனப்பூர்வமா சொல்லிக்க முடியும்டா. அப்படி சொல்றதுக்கு தகுதி இல்லாதவங்க கிட்ட நான் பயப்படுறதே இல்ல. ஒரு தடவை புதுசா நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதியா பதவி ஏத்துக்கிட்ட பிரமுகர் உடனே அரசாங்கத்தோட விசேஷ பாதுகாப்போட அரசாங்கத்தோட தனி விமானத்துல புறப்பட்டு திருப்பதி வந்தாரு. மொட்டை அடிச்சுக்கிட்டாரு, திரும்பி போயிட்டாரு. அதுக்கான செலவு எத்தனை லட்சம் தெரியுமா? நான் அவருக்கு தந்தி அடிச்சேன். உங்கள் தலையை மொட்டையடித்துக் கொள்வதற்கு மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்தது நியாயமா? முதல் குடிமகன் இப்படி செய்யலாமான்னு அடிச்சேன். பெரிய ஆள் தான் நீ. நீ திருப்பதின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. அடுத்த வாரம் நான் திருப்பதிக்கு போறதா இருக்கேன். நீயும் வரியா? என்ன விசேஷம்? திருப்பதிக்குன்னு சேர்க்கிற உண்டியல்ல 3000 ரூபாய்க்கு மேல சேர்ந்துருச்சு. போயிட்டு வரலாமான்னு அப்பா தபால் எழுதியிருந்தாரு. அவ்வளவு பணம் எப்படி சேர்ந்துச்சு? அப்பா தனியா வியாபாரம் பண்றாரு இல்லையா, அதுல திருப்பதி வெங்கடாஜலபதி 1/2% பார்ட்னர் சத்யா, அந்த லாப பணம். ஏண்டா இப்படியெல்லாம் பண்றீங்க? கடவுளை பத்தி எனக்கு உள்ள கருத்து வேற. கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கிட்டாலும் சர்வ வல்லமை பொருந்தின அவரையும் கூட்டு சேர்த்து எதுக்காக வியாபாரி ஆக்குறீங்க? இந்த நாட்டுல எத்தனை அனாதை இல்லங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை ஊனமுற்றோர் நலவாழ்வு அமைப்புகள் இருக்குது தெரியுமா?
எதுக்குடா கொண்டு போய் கோயில் உண்டியல்ல கொட்டுறீங்க? இத பாரு, நீ எல்லாத்துக்கும் லொல்லு பேசிக்கிட்டு இருக்க. நீ நாத்திகவாதி. உன் பார்வைக்கு இதெல்லாம் தப்பா படும். நான் கடவுள் இல்லைன்னு சொன்னாதான் நாத்திகவாதி. நான் அப்படி சொன்னேனா? கடவுளை ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க? உங்க சௌகரியத்துக்கு கடவுளை உபயோகப்படுத்துறீங்க. இதைத்தான் தாங்க முடியல. 1/2% பார்ட்னரா உன்னை சேர்த்துக்கிறேன். அந்த லாபத்தை உன் உண்டியல்ல போடுறேன். என் வியாபாரத்தை ஓஹோன்னு நடக்கிற மாதிரி பாத்துக்கோன்னு ஒரு பேரம் பேசுறீங்க. கடவுளை பார்ட்னரா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சம்மதம் கேக்குறீங்களா? அவர் சம்மதிக்கிறாரா? நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எப்படி அவரை சேர்த்துக்கலாம்? நான் மறுபடி சொல்றேன், நான் நாத்திகவாதி இல்ல, நியாயவாதி. இதெல்லாம் வழக்கமா நிறைய பேர் செய்யறதுதான். நீ தான் குதர்க்கமா கேள்வி கேட்கிற. நிறைய பேர் செய்யறதாலேயே ஒரு தப்பு சரியாயிடுமா? எல்லாத்துக்கும் விளைவுகள் இருக்கு முரளி. நிறைய பேர் ஒழுக்கம் தவறி நடந்ததாலதான் இன்னைக்கு உலகம் பூரா எய்ட்ஸ் பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கு. இதோ பாரு சத்யா, உன் கருத்தெல்லாம் பத்திரிக்கையில எழுது, நான் படிச்சுக்கிறேன். இப்படி காலையில என்னை குளிக்க போக விடாம போட்டு காய்ச்சி எடுக்கிறியே, சரியா? நான் என்ன தப்பு செய்யற சமுதாயத்தோட பிரதிநிதியா? விடுறா. முரளி குளியல் அறைக்குள் சென்றான். சிரித்து கொண்ட சத்யா பிடித்து முடித்த சிகரெட்டை அணைத்துவிட்டு தந்திபாரம் எடுத்து நிரப்பினான். சட்டையை அணிந்து கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 3. அமைச்சர் இளமாறன் சென்ட் பாட்டில் எடுத்து பீச்சு கொண்டார். அமைச்சர் என்கிற பதவியின் காரணமாக இளமாறனை அவர் என்று குறிப்பிட வேண்டியிருக்கிறதே ஒழிய இளமாறனுக்கு வயது 28. தமிழ் மக்கள் நல்வாழ்வு அமைப்பு என்கிற ஆளுங்கட்சியின் அமைச்சரவையில் மிகவும் இளைய அமைச்சர், துடிப்பான அமைச்சர். அமைச்சர் பொறுப்பேற்று 3 வருடங்களில் கட்சி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறவர். கட்சி தலைவரும் முதலமைச்சருமான தெய்வநாயகத்தின் அன்புக்கு பாத்திரமானவர். இளமாறன் என்ஜினியர் படிப்பு படித்தவர் என்பதால் முதலமைச்சர் பல முக்கியமான மாநாடுகளில் தமிழக அரசு சார்பாக கலந்து கொள்ள இவரைத்தான் அனுப்பி வைக்கிறார். பல முக்கியமான அரசு முடிவுகளுக்கும் கட்சி நடவடிக்கைகளுக்கும் காரணகர்த்தாவாக இளமாறன் விளங்குவதாக பேசிக்கொள்கிறார்கள். அமைச்சர் இளமாறன் தயாராகி வருவதற்காக அவரது பங்களாவில் தரைத்தளத்தில் உள்ள அலுவலக அறையில் காரியதரிசி வெங்கட்டும், வரவேற்பறையில் இளமாறனை சந்திப்பதற்காக பல பிரமுகர்களும் காத்து கொண்டிருந்தார்கள். இளமாறன் வரவேற்பறையை தொடாமல் மற்றொரு வழியாக தனது அலுவலக அறைக்கு வந்து சேர்ந்ததும் காத்திருந்த வெங்கட் எழுந்து கொண்டு காலை வணக்கம் சொன்னான். தூய வெள்ளையில் கதர் காட்டன் முழுக்கை சட்டையும் அதே துணியில் கட்சிக்கரை போட்ட வேட்டியும் கட்டியிருந்த இளமாறன் தனது சுழல் நாற்காலியில் அமர்ந்தார். இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் வெங்கட்? கோட்டையில் உர தொழிற்சாலை அதிபர்கள் சங்கம் சார்பா அதன் தலைவரும் செக்ரட்டரியும் 12 மணிக்கு உங்களை சந்திக்கிறாங்க. சரி, அப்புறம் மாலை 4 மணிக்கு ஒரு பள்ளிக்கூடத்தோட 25வது வருட ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குறீங்க. அந்த பள்ளியை பற்றின வரலாற்றை படித்து குறிப்பு எழுதி வைக்க சொல்லியிருந்தேனே, தயாரா இருக்கு சார். 7 மணிக்கு பனகல் பார்க்கில் கட்சி கூட்டம் இருக்கு சார். அவ்வளவுதான். என்னை சந்திக்கிறதுக்கு யார் யார் காத்துக்கிட்டு இருக்காங்க? வெங்கட் பெயர்கள் எழுதின ஒரு பட்டியலை அமைச்சர் முன்பாக வைத்தார். அந்த பட்டியலை படித்து பார்த்த இளமாறன் ஒரு பேனா எடுத்து அதில் சில பெயர்களை மட்டும் டிக் செய்தார். இவங்களை மட்டும் இன்னைக்கு சந்திக்கிறேன், மற்றவங்கள நாளைக்கு வர சொல்லிடு வெங்கட். சரி சார். முதல்ல கட்சி பிரமுகர்களை அனுப்புங்க. அனல் கதிர் பத்திரிகையோட நிருபரை கடைசியாக அனுப்புங்க. சரி சார். வெங்கட் வெளியில் வந்து முதல் கட்சி பிரமுகரை அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு புத்தகம் படித்து கொண்டிருந்த சத்யாவிடம் வந்தான். உங்களை கடைசியாக சந்திக்கிறதா சொன்னார் சார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8:30. நான் 8 மணிக்கே வந்துட்டேன். இப்போ மணி 9 என்றான் சத்யா. அதான் பாப்பாருன்னு சொல்கிறேனே, அப்புறம் எதுக்கு நான் ஃபோன் செஞ்சு நேரம் வாங்கணும்? என்னை 10 மணிக்கு வர சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு ஏன் நேரத்தை விரயம் செய்கிறீங்க? சத்யாவின் தோளில் தட்டி என்ன செய்ய சொல்கிறீங்க? சொன்னதை சொன்னேன். நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டீங்களா? தர சொல்லட்டுமா என்றான் வெங்கட். அவசியமில்லை என்று சத்யா எழுந்து பங்களாவின் வாசலுக்கு வந்து நின்று சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். பளபளவென்று 3 கார்கள் போர்ட்டிகோவில் நின்று கொண்டிருந்தன. புல்வெளியில் இயந்திரம் தள்ளி சீராக கத்தரித்து கொண்டிருந்தான் ஒருவன். 3/4 மணி நேரம் கழித்து சத்யா அழைக்கப்பட்டான். சத்யா கதவை தட்டிவிட்டு அமைச்சர் இளமாறன் அறைக்குள் நுழைந்தான். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. வழக்கமா உங்க பத்திரிகையிலிருந்து ஜெயமோகன் வருவாரு. நீங்க புதுசா? ஆமா, பத்திரிகை உலகத்துக்கு பழைய ஆள்தான். இந்த பத்திரிகையில் சேர்ந்து 4 மாசம்தான் ஆச்சு. என் பேர் சத்யா. சத்யானா மக்கள் தீர்ப்பு பத்திரிகையில் வேலை பார்த்த? ஆமாம் சார், அதே சத்யாதான். சாயப்பட்டறையோட கழிவுகள் ஆற்றுல கலந்து 2 கிராமங்கள் பாதிக்கப்படுறத கட்டுரை செஞ்சு கோர்ட்டு நடவடிக்கை எடுக்க வச்சிங்களே, அந்த சத்யாவா? ஆமாம் சார். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்களை மாதிரி பொறுப்புணர்ச்சி உள்ள பத்திரிகைக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பேட்டியா? சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. சத்யா டேப் ரெக்கார்டரை எடுத்து மேஜை மேல் வைத்தான். இயக்கினான்.
நடந்து முடிஞ்ச சட்டசபை கூட்டத்தொடர்ல எதிர்க்கட்சி எம்எல்ஏ சந்தானகிருஷ்ணன் உங்க மேல பகிரங்கமா சில குற்றச்சாட்டுகளை வச்சாரு. அதுக்கு நீங்க அதெல்லாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு ஒரே வரியில பதில் சொல்லிட்டீங்க. அதை பத்தி விளக்கமா உங்க பதில் வேணும். எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு எப்பவுமே ஆளுங்கட்சிக்காரங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது ஒருவித மாமியார் மனப்பான்மை. ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டுகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள்னு சொன்னேன். இதை விட வேற என்ன விளக்கம் வேணும்? அவரோட குற்றச்சாட்டு பொதுப்படையா இல்ல, குறிப்பா உங்களை பத்தி தான் சொன்னாரு. 3 வருஷம்தான் ஆச்சு நீங்க அமைச்சராகி. ஆனா உங்களுக்கு திடீர்னு பல சொத்துக்கள் முளைச்சிருக்குன்னு சொல்றாரு. இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பங்களாவை சமீபத்துல தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. 3 வருஷம் முன்னாடி உங்களுக்கு இருந்த சொத்துக்களின் பட்டியலையும் இப்போ இருக்கிற சொத்துக்களின் பட்டியலையும் வெளியிட தயாரான்னு அவர் கேட்டிருக்காரு. இது மூலமா அவர் சொல்ல வர்றது என்ன? நான் ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்திருக்கிறேங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. ஆனா அது ஆதாரமற்றதுங்கிறது உங்க பதில். ஆமா, அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி உங்க சொத்துக்களோட பட்டியலை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாராளமா வெளியிட்டு உங்க அரசியல் தூய்மையை அவருக்கு நிரூபிக்கலாமே. ஒவ்வொருத்தருக்காகவும் என் தூய்மையை நிரூபிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. 3 வருஷம் முன்னாடி நான் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு யானை மாலை போட்டு அமைச்சராக ஆகல. அப்பவே எனக்கு சில சொத்துக்கள் இருந்தது, தொழில்கள் இருந்தது. அந்த தொழில்கள் பெருகாதா? லாபம் தராதா? நான் வருமான வரி கற்றவன். எனக்கு இருக்கிற சொத்துக்களோட பட்டியல் வருமான வரி துறையில இருக்கு. அரசாங்கத்துக்கு வருஷா வருஷம் நான் சமர்ப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பங்களா எப்போ வாங்குனீங்க? 4 மாசம் ஆச்சு. என்ன விலைக்கு வாங்குனீங்க? 17 லட்சம். இது பத்திரம் பதிஞ்ச தொகை. உங்களுக்கே தெரியும், உண்மையான விலைப்படி யாரும் பத்திரம் பதிவு செய்யறதில்ல. உண்மை விலை என்ன? நான் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். நீங்க சொல்ற மாதிரி கருப்பு பண டிரான்சாக்ஷன் எல்லாம் நான் வச்சுக்கிறதில்ல. நான் இந்த பங்களாவுக்கு விலையா எவ்வளவு பணம் கொடுத்தேனோ அதைத்தான் பத்திரத்துலையும் போட்டேன். இதே தெருவில் இதே மாதிரி 10 கிரவுண்டில் கட்டப்பட்ட ஒரு நவீன பங்களா 4 மாதம் முன்னாடி, அதாவது நீங்கள் வாங்கின அதே காலகட்டத்தில் 1,08,00,000க்கு விற்கப்பட்டது. பம்பாயில் உள்ள ஒரு வியாபாரி அதை வாங்கியிருக்காரு. ஆனால் பத்திரத்தில் 18 லட்சம் தான் போடப்பட்டது. அப்படியா? அதை பற்றி எனக்கு தெரியாது. இந்த ஏரியாவில் இடத்தோட மதிப்புக்கும் பதிவு அலுவலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மதிப்புக்கும் சம்மந்தமே இல்லை சார். இந்த பங்களா வாங்கினதுல மட்டும் 91 லட்சம் ரூபாய் கருப்பு பணமா பங்களா வித்தவருக்கு நீங்க கொடுத்துருக்கிறதா சந்தானகிருஷ்ணன் சொல்றாரு. இப்போ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சுட்டு தான் வரேன். இதுக்கு உங்க பதில் என்ன? என்கிட்ட எந்த கருப்பு பணமும் இல்லை. எனக்கு 4-5 தொழில் இருக்கு. அதுக்கெல்லாம் முறையா தணிக்கை செஞ்சு வரி கட்டப்படுது. தமிழ்நாட்டில் இருந்து அதிகமாக வருமான வரி கட்டுறவங்கள நானும் ஒருத்தன். நீங்க வருமான வரி கட்டலைங்கிறது குற்றச்சாட்டு இல்லை சார். இந்த பங்களா வாங்கினதுல கணக்கில் வராத பணம் சம்பந்தப்படலையாங்கிறது தான் கேள்வி. அதான் இல்லைன்னு சொல்றேனே. வேணும்னா வருமான வரித்துறை என் நிறுவனங்களையும் வீட்டையும் எப்போ வேணும்னாலும் சோதனை போட்டுக்கலாம். இந்த பங்களாவை நான் 17 லட்சத்துக்கு தான் வாங்கினேன். அந்த பணத்தை பேங்க் செக்காக கொடுத்தேன். செக் நகல் இருக்கு. பணம் வாங்கிக்கிட்டதுக்காக சொந்தக்காரர் கையெழுத்து போட்டு தந்த ரசீது இருக்கு. கிரையப்பத்திரம் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு ஆதாரங்கள். சந்தானகிருஷ்ணன் சொல்றதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்காங்கிறது தான் என் கேள்வி. அப்படி ஏதாச்சும் இருந்தா என் மேல கோர்ட்டு மூலமா தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். நான் குற்றம் இல்லாதவன்னு கோர்ட்டில் நிரூபிக்க தயாராக இருக்கேன். கோர்ட்டுக்குன்னு போயிட்டாதான் வழக்கை இழுத்துடுறீங்களே. இது தப்பான கருத்து சார். குற்றம் சுமத்துறதுக்கு கோர்ட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ குற்றம் மறுக்கிறதுக்கும் அவ்வளோ உரிமை இருக்கு. வழக்கு போட்ட உடனேயே விசாரணை எதுவும் இல்லாமல் குற்றம் சுமத்தப்பட்டவங்களோட பக்கத்து நியாயங்களை கேட்காம தீர்ப்பு வழங்கப்படணும்னு நினச்சிங்கன்னா அது கோர்ட்டாக இருக்க முடியாது, கட்ட பஞ்சாயத்தாக தான் இருக்க முடியும். சத்யா டேப் ரெக்கார்டரை அணைத்தான். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் காஃபி எதுவும் சாப்பிட்லையே? பரவாயில்ல சார், நான் யார் வீட்லேயும் எதுவும் சாப்பிட்றதில்ல. அப்படி ஒரு பாலிசி. ஏன் அப்படி? இந்த உபச்சாரத்துக்கு உட்பட்டா மனசு உபச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி சலுகை காட்ட சொல்லும். நல்லா பேசுகிறீங்க. எங்கே இருக்கீங்க நீங்கள்? மாம்பழத்தில் என் நண்பரோட ஒரு மாத வாடகை அறையில் இருக்கேன். ஜேர்னலிஸ்ட் கோட்டாவில் வீடு ஏதாச்சும் கேட்டு விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்களா? இல்லை சார். ஏன் செய்யுங்களே. உங்களை மாதிரி நல்ல பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் அவசியம் சௌகரியங்கள் செஞ்சு தந்தாகணும். செக்ரட்டரி கிட்ட உங்க விலாசம் கொடுத்துட்டு போங்க. விண்ணப்பம் அனுப்ப சொல்றேன். நிரப்பி கொடுத்தீங்கன்னா உடனே ஏற்பாடு பண்ணி தரேன். சத்யா வாய் விட்டு சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு காஃபியே வேணாம்னு சொல்றவனுக்கு வீடு தரேன்னு சொல்றீங்களே. காஃபி என் வீட்டில இருந்து தரதா சொன்னேன், மறுத்தீங்க. ஒரு நியாயம் இருக்கு. இந்த வீடு உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்களுக்காகவே அரசாங்கத்துல ஏற்கனவே இருக்கிற சலுகை திட்டம் தான். நான் என் பாக்கெட்ல இருந்து தரதா சொல்லலை. அந்த சலுகையை உங்களுக்கு சாதகமாக செயல்படுறவங்களுக்கு செய்கிற சலுகையாக நினைக்காம உண்மையாக அவசியப்படுறவங்களுக்கு செய்யுங்க சார். நான் வரேன். சத்யா கைகூப்பி எழுந்து கொண்டான். அத்தியாயம் 4. சத்யா போனதும்
வெங்கட்டை அழைத்து, என்னையா வெங்கட், இவன் கொஞ்சம் அகராதி பிடிச்சவனா, நெஞ்ச நிமிர்த்தி பேசிட்டு போறான் என்றார் இளமாறன். கொஞ்சம் இல்ல சார், நிறையவே. அநியாயத்துக்கு சட்டம் பேசுறவன். ஒரு டைரி வாங்கி கொடுத்தாலே பாக்குறப்பெல்லாம் சலாம் போடுற நிருபர்களும் இருக்காங்க. கோடி ரூபாயை கொட்டி வச்சாலும் எட்டி உதைக்கிற நிருபர்களும் இருக்காங்க. இவன் 2வது ரகம் சார். பணம் கடவுள், பணத்தை எட்டி உதைச்சா கால் போயிடும்னு யாரும் சொல்லலையா அவனுக்கு? வெங்கட் சிரித்து கொண்டான். ஒலித்த போனை எடுத்து பேசி, சார், யாரோ உதயான்னு ஒரு பொண்ணு பேசுது, உங்ககிட்ட பேசணுமா என்றான். நான் பேசிக்கிறேன், நீ காரை ரெடி செய், வந்துட்டேன் என்று ரிசீவரை வாங்கி கொண்டு வெங்கட் வெளியேறியதும், ஹலோ உதயா, எப்படி இருக்க என்றார் இளமாறன். நல்லா இருக்கேன். நேத்து கலைவாணர் அரங்கத்துல நீங்க தலைமை தாங்கின கருத்தரங்கத்துக்கு நான் வந்திருந்தேன். தெரியும், நான் பார்த்தேன். நிஜமாவா? என்ன கவனிச்சிங்களா? பிரவுன் நிறத்துல காட்டன் சுடிதார் போட்டிருந்த, சரியா? ஆமா. அது யாரு உன் பக்கத்துல? கிட்டத்தட்ட உன் சாயல்ல. என் தங்கை. அப்படியா? நீ நேத்தே எனக்கு ஃபோன் செஞ்சு பேசுவேன்னு நினைச்சேன். நேத்து தங்கை கூடவே வந்திருந்ததால என்னால பேச முடியல. இப்ப எங்க இருந்து பேசுற? ஒரு பூத்துல இருந்துதான். உங்க வீட்டுல ஃபோன் இல்லையா? இல்ல, ஃபோன் பில் கட்டுறதுக்கு வருமானம் வேணாமா? அது சரி, ஏன் ஃபோன்லயே பேசிக்கிட்டு இருக்க? என்னை சந்திச்சு நேர்ல பேசணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா உதயா? விருப்பம்தான். ஆனா நீங்க பெரிய அமைச்சர், உங்களை சுத்தி எப்பவும் நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்படி உங்களை நேர்ல பார்த்து பேசுறதுன்னு புரியல சார். உங்க பேச்சு, உங்க எழுத்துன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம நிகழ்ச்சி முடிஞ்சு கார்ல ஏற போன உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டேன். நீங்க என் பேரை கேட்டீங்க, என் முகத்தையே பாத்தீங்க, அப்புறம் கையெழுத்து போட்டீங்க. அதுக்கப்புறம் என் காது கிட்ட ரகசியமா, உதயா நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு போயிட்டீங்க. முதல்ல நீங்க தான் சொன்னீங்களான்னு என்னால நம்பவே முடியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க மேல ஆர்வம் அதிகமாயிடுச்சு. உங்க வீட்டு ஃபோன் நம்பர் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? முதல் தடவை பேசினப்போ நீங்க பேசுவீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்துகிட்டே தான் கூப்பிட்டேன். நீங்களே எடுத்துட்டீங்க. முதல்ல உங்களுக்கு நினைவு வரல. நான் ஆட்டோகிராஃப் விஷயத்த நினைவூட்டினதும் நினைவு வந்து அன்பா பேசுனீங்க. அவசரமா எங்கேயோ போகணும்னு சீக்கிரம் வச்சிட்டீங்க. இப்ப எப்படி, கொஞ்ச நேரம் பேசலாமா, இல்ல இப்பவும் அவசரமா? பேசலாம், பேசு. நேத்து பெண்கள் முன்னேற்றம் பத்தி நீங்க பேசின கருத்துக்கள் எல்லாம் நச்சுன்னு இருந்தது சார். பெண்ணோட உடம்புல ஆண் சமுதாயமும் சம்பிரதாயங்களும் போட்டு வச்சிருக்கிற விலங்குகளை எல்லாம் ஒவ்வொன்னா அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா விலங்குகளையும் எடுத்துட்டாலும் பெண் அவள் மனசுல போட்டு வச்சிருக்கிற விலங்கு ஒண்ணு இருக்கு. அதை அவளே தான் உடைச்சாகணும்னு பேசினீங்களே, சூப்பர் சார். என்ன நேத்து முழுக்க யோசிக்க வச்சது சார். அப்படியா? நீ என்ன படிச்சிருக்க உதயா? பிகாம் சார். எங்க வேலை பார்க்கற? படிப்புக்கு பொருத்தமான வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். ரெடிமேட் கடையில விற்பனை பெண்ணா வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. அந்த மாதிரி வேலைகள் நிறைய கிடைக்குது. அதுக்கு கல்லூரி படிப்பு அவசியமே இல்லை சார். உண்மைதான். சரி, என்ன நேர்ல சந்திக்க விருப்பமானு கேட்டேனே. விருப்பம்னு சொன்னேனே சார். எப்படி சந்திக்கிறது? நாளை காலையில 7 மணிக்கு வாயேன், என் வீட்டுக்கு வா. நான் சொல்லி வச்சிடுறேன். யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. வரேன் சார், கண்டிப்பா வரேன். 8:30 மணிக்கு மற்ற பிரமுகர்கள் நிறைய பேர் வந்துருவாங்க. அதனால 7 மணி, நான் சரியா 7 மணிக்கு வந்துரு உதயா. அன்னைக்கு நீ ஆட்டோகிராஃப் கேட்டப்ப உன் முகத்தையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேனா, என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஈர்ப்பு. திடீர்னு யோசிக்கல, திட்டமிடல. அந்த நிமிஷம் என் மனசுல என்ன எண்ணம் ஓடிச்சோ அதை உடனே வார்த்தையாக்கி உன் காதுல சொல்லிட்டேன். அப்புறம்தான் யோசிச்சேன், என்னடா இது, ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு ஒரு அறிமுகம் இல்லாத பொண்ணுகிட்ட இப்படி சொன்னது சரியான்னு. கொஞ்சம் கண்ணிய குறைவா நடந்துகிட்டேனோ? அதெல்லாம் எதுவும் இல்ல. அழகா இருக்கன்னு சொல்றது ஒரு ரசனை வெளிப்பாடு தான் சார். தப்பா எதுவும் சொல்லில்லையே நீங்க. ஆனா எனக்கு லேசா ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அதனாலதான் முதல்ல நீ போன்ல பேசினப்போ என்னால இயல்பா பேச முடியல. உடனே வச்சுட்டேன். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற நபர் நீங்க. நீங்க போய் இந்த சின்ன விஷயத்துக்கு குற்ற உணர்ச்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு. உதயா, அமைச்சருங்கிறது என்னோட பதவி. அடிப்படையில நான் ஒரு மனுஷன். எனக்குன்னு சில அந்தரங்கங்கள் உண்டு. 24 மணி நேரமும் அமைச்சருங்கிற பந்தாவிலேயே இருக்க முடியாது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நேத்து கலைவாணர் அரங்கத்துல மேடையில உட்கார்ந்துருந்தப்போ கூட்டத்துல உன்னை பார்த்ததும் திடீர்னு எனக்கு ஒரு புது உற்சாகம் ஏற்பட்டது. நான் பேசினப்போ கூட அதை நீ எப்படி ரசிக்கிறன்னு அடிக்கடி பார்த்துக்கிட்டேன். நான் குளிர் கண்ணாடி போட்டிருந்ததால நான் உன்னை கவனிச்சத மத்தவங்க கவனிக்கல. நாளைக்கு 7 மணிக்கு அவசியம் நீ வரணும் உதயா. வரேன் சார். வா, பேசலாம். வச்சிடவா? ரொம்ப நன்றி சார். போனை வைத்த இளமாறனின் உதடுகளில் புன்னகை தவழ்ந்தது. மேஜையின் மீது இருந்த கண்ணாடியில் தெரிந்த தனது பிம்ப உருவத்தை பார்த்தார். என்ன ஆயிற்று எனக்கு? எல்லோரிடமும் கம்பீரமாக பேசும் நான் இந்த பெண்ணிடம் ஏன் இப்படி வழிகிறேன்? எந்த உரிமையில் முதல் சந்திப்பிலேயே நீ அழகா இருக்க என்று சொன்னேன்? எதனால் அவள் போனில் பேசிய போது பரவசப்பட்டேன்? எதனால் நேற்று கூட்டத்தில் அமர்ந்திருந்த அவளையே என் பார்வை மொய்த்தது?
அப்புறம் நேற்று அடிக்கடி அவளை பற்றி என் நினைவு ஏன் மொய்க்கிறது? இப்போது பேசிய அவளை எந்த உரிமையில் வீட்டிற்கு அழைக்கிறேன்? என்ன இதெல்லாம்? நேற்று முதலமைச்சருடன் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கீங்க இளமாறன்? பொது வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் செயல்பட்டுட்டு அப்புறமா கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆயிட்டா இல்லறம் என் நேரத்துல கொஞ்சம் எடுத்துக்கும். இது தப்பான சிந்தனை இளமாறன். எனக்கு கல்யாணமானப்போ வயசு 21. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் தீவிரமா அரசியல் வாழ்க்கையில ஈடுபட்டேன். இல்லறம் பலம் சேர்க்கிற விஷயம். மனசொடிஞ்சு போறப்போ மென்மையா ஆறுதல் சொல்ற மருந்து. தனி மனித வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கிறது இல்லறம் தான். அதை தள்ளி போடக்கூடாது. ஆனா மனைவியை தேர்ந்தெடுக்கிறப்போ பொது வாழ்க்கையில நீங்க அதிக நேரம் செலவழிக்கிறத பெருமையா நினைக்கிற உங்க ரசனைகளோட ஒத்து போற ஒரு பொண்ணா பாருங்க. அப்பதான் இல்லறம் சிக்கல் இல்லாம ஓடும். முதல்வர் சொன்னது போல இது திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நேரமா? தீர்மானிக்கலாமா? இந்த உதயா எப்படி ஒத்து வருவாளா? வெங்கட் உள்ளே வந்து போலாமா என்றதும் தன் சிந்தனையில் இருந்து கலைந்தார் இளமாறன். அத்தியாயம் 5. மேஜை விளக்கை மட்டும் போட்டுக்கொண்டு பத்திரிகைக்கு கட்டுரை ஒன்றை எழுதி கொண்டிருந்தான் சத்யா. தரையில் பாயை விரித்து தலையணையை எடுத்து போட்டான் முரளி. முரளி, ஏன் கட்டில்ல படுக்காம தரையில படுக்கிற? மின் விசிறியும் போட்டுக்கிற, ஜன்னலையும் திறந்து வச்சுக்கிற. உனக்கு முரட்டு தோல், எனக்கு குளிருதுப்பா. எதை ஏத்துக்கிற மனசு இருந்தா அதுக்கு தகுந்தபடி உடம்பு தானா தயாராயிடும் முரளி. எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்லுவ. நான் சொல்றது நிஜம்தான். நீ காதலிச்சிருக்கியா? இல்ல. அப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது, புரியாது. நான் காதலிக்கலன்னா என்ன? சினிமாவில் கதையில பார்க்காத காதலா? சும்மா சொல்லு, புரியும். சினிமாவில் கதையில சொல்லப்படுற காதல் சம்பவங்கள் இல்லைன்னா காட்சி அமைப்புகள். உண்மையான உணர்ச்சியை உணர்ந்து பார்த்தாதான் சரியா புரியும். எனக்கு மழையில நனைய பிடிக்கும். ஆனா நனைஞ்சா உடனே ஜலதோஷம் பிடிக்கும். ஒரு தடவை 3 மணி நேரம் மழையில நனைஞ்சுக்கிட்டே நடந்திருக்கேன். மறுநாள் எனக்கு எதுவும் வரல. படுத்திருந்த முரளி எழுந்து அமர்ந்தான். அப்படின்னா நீ தனியா நடந்து போகல, சரியா? சரிதான். உன் கூட நடந்தது யாரு? அது எதுக்கு இப்போ? அட பாவி, ஒரே கரடு முரடு. நீ உன்னையும் ஒருத்தி லவ் செய்யறாளா? சொல்லு சத்யா, யார் அது? அது முடிஞ்சு போச்சு முரளி. புரியல. எங்க காதல் முறிஞ்சு போச்சு. அவளுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அவங்க அப்பா அந்தஸ்து பாக்குறாரா? அதெல்லாம் இல்ல. பின்ன உங்க காதலுக்கு யார் எதிரி? அவதான். அதெப்படி காதலியே காதலுக்கு எதிரியாக முடியும்? பெரிய கதை, இன்னொரு நாள் சொல்றேன். காதலிச்சோம், பிரிஞ்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சாகணும், இல்லைன்னா தூக்கம் வராது. சொல்லு, ஏன் பிரிஞ்சிங்க? சத்யா தவித்தான். தெரியாதனமா ஆரம்பிச்சு தொலைச்சிட்டேன், விட்டுட. சில விஷயங்கள் என் மனசுக்குள்ளேயே புதைக்க வேண்டியவை என்றான். என்னாலும் எந்த வகையிலாவது உதவ முடியும்னா? ரொம்ப நன்றி. இதை பத்தி பேசாம இருந்தாவே எனக்கு பெரிய உதவி. குட் நைட் என்று தொடர்ந்து எழுத தொடங்கினான். எதுலையும் உனக்கு பிடிவாதம்தான் என்று விட்டு படுத்து கொண்டான் முரளி. அத்தியாயம் 6. கையில் ஒரு பெரிய பையுடன் ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் உதயா. அந்த பையில் 2 குச்சிகள் கைப்பிடியாக அமைக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் இளமாறனின் பிரம்மாண்டமான பங்களாவின் பிரம்மாண்டமான மதில் வாசலை அடைந்தாள். அங்கே சீருடையில் இருந்த வாட்ச்மேனிடம் வந்து, அமைச்சரை பார்க்கணும் என்றாள் தயங்கி. உங்க பேரு? உடனே அவன் மரியாதையுடன் கேட்டை திறந்து, வாங்க மேடம், உள்ள போங்க என்றான். புல்வெளிக்கு நடுவில் வளைந்து சென்ற பாதையில் நடந்து பங்களா வாசலை அணுகியதும் அங்கே காத்திருந்த ஒரு வேலைக்காரன், நீங்க உதயாவா என்றான். ஆமா, வாங்கம்மா என்று உள்ளே அழைத்து சென்றான். பிரம்மாண்டமான ஹாலில் அவளை அமர வைத்துவிட்டு அவன் காணாமல் போனான். பிரமிப்புடன் கண்களை சுழற்றி அந்த ஹாலை கவனித்தான். ஒவ்வொரு அங்குலத்திலும் பணம் பணம் என்று சத்தமில்லாத அறிவிப்பு இருந்தது. எங்கும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டு பிம்பங்கள் பிரதிபலித்தன. உயர்தரமான சோஃபாக்கள், நிறைய சாண்ட்லியர்கள் பகலிலேயே எரிந்து கொண்டிருந்தன. கனவு காட்சிக்குள் வந்துவிட்டதைப் போல உணர்ந்தாள் உதயா. சற்று நேரத்தில் மாடிப்படிகளில் இறங்கி வந்த இளமாறன் பைஜாமா குர்தா அணிந்திருந்தார். வா உதயா என்று புன்னகையோடு வரவேற்றார். அவரை பார்த்ததும் அவசரமாக எழுந்து கொண்டு கை கூப்பினான். உக்காரு என்று எதிரில் அமர்ந்தார். அவள் தயங்கி அமர்வதையும் அவள் விரல்கள் லேசாக நடுங்குவதையும் கவனித்தார் இளமாறன். இயல்பாயிரு. என்னமோ தெரியல, பதட்டமா இருக்கு. இப்போ நான் ஒரு அமைச்சருங்கிறத மறந்துட்டு என்ன பாரு, உன் பதட்டம் போயிடும். அதென்ன பை? பாத்தீங்களா, உங்களை பார்த்ததும் சுத்தமா மறந்துட்டேன் என்றவள் அந்த பையில் இருந்து தடி தடியான 5 பெரிய புத்தகங்களை எடுத்து குள்ள மேஜை மேல் வைத்தாள். 50 காப்பியங்கள் உங்களுக்காகத்தான் வாங்கினேன். இதில் மூலமும் உரையும் இருக்கு. உங்களுக்கு இந்த ரசிகையோட சின்ன அன்பளிப்பு, மறுக்காம எடுத்துக்கணும். ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்த்த இளமாறன், எதுக்கு இவ்வளவு செலவு செய்யணும் என்றார். என் ஆசை, மறுக்காதீங்க ப்ளீஸ். சரி சரி, எடுத்துக்கிறேன். உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு உதயா. என்ன?
பொதுவா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் ரசிகர்கள் ரசிகைகள் இருப்பாங்க. ஒரு அமைச்சருக்கு ரசிகை இருக்கிறது அபூர்வம். நான் ஒன்னும் அமைச்சர் இளமாறனுக்கு ரசிகை இல்ல. பின்ன இலக்கிய ஆர்வலர் இளமாறனுக்கு தான் நான் ரசிகை. உங்களை நான் எப்பவுமே அரசியல்வாதியா பார்த்ததில்ல. நீங்க இதே கட்சியில மாணவர் அணி செயலாளரா இருந்தப்போ முதலா ஜீரணி அரங்கத்துல தலைவர் முன்னிலையில 3 நிமிஷம் பேச உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதான் நீங்க பேசின முதல் மேடை பேச்சு. அன்னைக்கு தலைவர் சிறப்புரை செய்தப்போ உங்க பேரை மட்டும் குறிப்பிட்டு சிறப்பாய் பேசினதா பாராட்டினாரு. உங்க பேச்சுல நீங்க வச்ச ஒரு கேள்விக்கும் பதில் சொன்னாரு. மறுநாள் உங்க போட்டோவோட செய்தியா வந்துச்சு. அன்னில இருந்து நான் உங்க ரசிகை. நிஜமாகவே இளமாறன் ஆச்சரியப்பட்டு அவளை பார்த்தார். அதுக்கப்புறம் நீங்க கலந்துக்கிற கூட்டம் பத்தி பேப்பர்ல அறிவிப்பு படிச்சா போதும், எப்படியாவது கலந்துக்குவேன். உங்களை பத்தி வந்த செய்திகள், உங்க பேட்டிகள் எல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? வளையம் வளையமாக போடப்பட்ட ஒரு பெரிய புகைப்பட ஆல்பத்தை பையில் இருந்து எடுத்து அவரிடம் கொடுத்தாள். வாங்கி புரட்டின இளமாறன் சிலித்து போனார். 10 வருடங்களாக அவர் கலந்து கொண்ட கூட்டங்களை பற்றிய செய்திகள், புகைப்படங்கள், துணுக்குகள் என்று அழகாக கத்தரிக்கப்பட்டு ஒட்டப்பட்டு கீழே தேதியும் எழுதப்பட்டிருந்தது. இவ்வளவு தகவல்கள் என்கிட்டயே இருக்குமான்னு சந்தேகம். என் மேல நீ எவ்வளவு ஆர்வமா இருந்திருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ? காஃபி சாப்பிட்ற. தள்ளி நின்ற வேலைக்காரன் விலகினான் தலையசைத்து. உதயா, உன் குடும்பம் பத்தி சொல்லு. பெருசா எதுவும் இல்ல, மிடில் கிளாஸ். அப்பா இல்ல, அம்மா தான். ஒரு தங்கை. நான் படிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட பென்ஷன் பணம் சாப்பாட்டுக்கு உதவுது. எனக்கு நீ பரிசு கொண்டாந்த, உனக்கு நான் ஒரு பரிசு தந்தா மறுக்காம நீ வாங்கிக்கணும், சரியா? நீங்க எதுக்கு எனக்கு தரணும்? நீ எதுக்கு தந்த? நான் உங்க ரசிகை. நானும் உன் ரசிகன். என்ன சார் இது? என்கிட்ட ரசிக்க என்ன இருக்கு? அழகு. சட்டென்று வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் உதயா. நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? மறுப்பாக தலையசைத்தாள். பரிசு கொடுத்தா வாங்கிக்குவியா? ஆமோதிப்பாக தலையசைத்தாள். நான் அதை இங்க தர விரும்பல. நாளை காலையில 5 மணிக்கு பெசன்ட் நகர் கடற்கரைக்கு உன்னால வர முடியுமா? உனக்கு பக்கத்துல தானே வீடு? பக்கத்துல தான். ஆனா 5 மணிக்கு எப்படி வரது? ஏதாச்சும் சொல்லிட்டு வா. அந்த நேரம் நான் இங்க வாக்கிங் போவேன். வெளியில நிக்கிற என் மாருதி எஸ்டீம் கார் நம்பரை நோட் பண்ணிக்கோ. அதுலதான் வருவேன். நான் மட்டும்தான் வருவேன். நாளைக்கு வந்தா நான் பரிசு தருவேன். சரி, வரேன் என்றாள் உதயா. அத்தியாயம் 7. பெசன்ட் நகர் கடற்கரையில் அதிகாலை 5 மணிக்கும் ஓரளவு கூட்டம் இருந்தது. எல்லோரும் ஆரோக்கியத்திற்காக நடைபாதையில் வேகமாக நடக்கிறவர்கள். தனது காரை வழக்கமாக நிறுத்துமிடத்தில் நிறுத்தி இறங்கின இளமாறன் வெள்ளை டிஷர்ட்டும் அரை டவுசரும் அணிந்திருந்தார். கால்களில் ஸ்போர்ட்ஸ் மாடல் கேன்வாஸ் ஷூ அணிந்திருந்தார். இளமாறன் தன் வாட்சை பார்த்து கொண்டு 2 பக்கமும் தேடினார். கொஞ்சம் தள்ளி பனித்திரை விழுந்து காட்சியை மறைத்தது. கொஞ்ச நேரத்தில் பனிப்புகைக்கு நடுவிலிருந்து வந்த உதயா தனது சைக்கிளை கார் அருகில் நிறுத்தி, குட் மார்னிங் சார் என்றாள். குட் மார்னிங். வெளியில ஒரே பனி. காருக்குள்ள உட்காந்து பேசலாம் உதயா. காரின் முன் இருக்கையில் அவள் அமர்ந்து கொள்ள ஓட்டுநர் இருக்கையில் இளமாறன் அமர்ந்து கொண்டார். சொன்னபடி வந்துட்டியே. சொன்னது நீங்களாச்சே. வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? 4 நாள் முன்னாடி எனக்கு வயிற்று வலிக்காக டாக்டர் கிட்ட போனேன். அப்போ அம்மா வந்தாங்க. டாக்டர் என் எடையை பார்த்துட்டு நான் 4 கிலோ எடை குறைக்கணும்னு சொன்னாரு. அதையே இப்போ நான் அம்மா கிட்ட சொல்லி எடை குறைக்கிறதுக்காக தினமும் சைக்கிள் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு தங்கச்சி சைக்கிளை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா தினமும் இங்கே நீ என்னை சந்திக்க முடியும் இல்ல? அவசியப்பட்டா, ஆசைப்பட்டான்னு சொல்லு என்றதும் அவள் முகத்தில் குபீர் என்று வெட்கம் பாய்ந்தது. உதயா, நான் உன்னை முதல் தடவை சந்திச்சப்பல்ல ஏதோ ஒரு உரிமையா வா போன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு உறுத்தலையா? எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்கிட்ட உரிமையோட பேசுறப்போ அது எப்படி உறுத்தும் சார்? ஆனா நீ இப்படி சார் போட்டு பேசுறது எனக்கு உறுத்துது. ஐயோ, எவ்வளோ பெரிய மனிதர் நீங்க. உங்களை சார்னு சொல்லாம எப்படி கூப்பிடுறது? நான் நேத்தே சொன்னேன் என்ன அமைச்சரா பார்க்காதன்னு. சரி, உனக்கு நான் ஒரு பரிசு தரேன்னு சொன்னேன்ல என்று ஒரு பெரிய பார்சலை எடுத்து கொடுத்தார். என்ன இது? இங்கே பிரிக்கக்கூடாது, வீட்டில் போய் பிரிச்சு பாரு. சரி, நான் புறப்படட்டுமா? இப்பதானே வந்த? அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. போலாம் இரு. உதயா, உனக்கு வாழ்க்கையில் என்ன லட்சியம்? சொன்னா சிரிக்கக்கூடாது. சிரிக்கல, சொல்லு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போவே எனக்கு அரசியல்ல ஆர்வம். எதிர்காலத்தில் அரசியல்ல ஈடுபட்டு பெரிய நிலைமைக்கு வரணும்னு ஒரு ஆசை உண்டு. பெரிய நிலைமைன்னா முதல்ல எம்எல்ஏ, அப்புறம் உங்களை மாதிரி அமைச்சர், அப்புறம் முதலமைச்சர், அப்புறம் முடிஞ்சா பிரதம மந்திரி. இளமாறன் வாய்விட்டு ரசித்து சிரித்தார். பாத்தீங்களா, இதுக்கு தான் சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன், நான் அப்படி ஆசைப்படக்கூடாதா? தாராளமா ஆசைப்படலாம். பிரதம மந்திரியா வர்ற தகுதி நம்ம ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு உதயா. சரி, உன் லட்சியத்தை நோக்கி என்ன முயற்சி செஞ்சிருக்க இது வரைக்கும்? கர்ச்சீஃப் வாங்கவே வழி இல்லாதவன்,
ஜரிகை வேட்டிக்கு ஆசைப்படுற நிலைமை தான் என்னோடது. என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சு குடும்பத்துக்கு நிலையான ஒரு வருமானத்துக்கு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம்தான் பொது வாழ்க்கையில ஈடுபடுறத பத்தி நான் யோசிக்க முடியும். ரொம்ப பொறுப்பா தான் யோசிக்கிற. இன்னைக்கு அரசியல் அவ்வளவு ஆரோக்கியமா இல்லையே உதயா. என்னைக்கு இருந்துச்சு? எந்த நாட்டுல இருந்துச்சு? ஒரு காலத்துல லட்சங்கள்ல ஊழல் நடந்துச்சுன்னா இன்னைக்கு கோடிகள்ல ஊழல் நடக்குது. நேர்மையான அரசியல்வாதின்னு இன்னைக்கு யாராச்சும் நெஞ்ச தொட்டு சொல்லிக்க முடியுமா? அப்போ நான் கூட நேர்மை இல்லாத அரசியல்வாதியா? நீங்களே ஆசைப்பட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நேர்மையாக செயல்பட விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப யதார்த்தமா பேசுகிற. ஆனால் தெளிவாக இன்னைக்கு நிலைமையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுகிற உதயா. எத்தனை வருஷமா அரசியலை ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டு வரேன். பத்திரிகைகள் படிக்கிறேன். இது கூட புரியலைன்னா எப்படி? இன்னைக்கு சில டாக்டர்ஸ் சாதாரண ஜுரம்னு போனா கூட மூளையில் கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன், ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்கேனிங் மிஷின் இவரே தன் பொண்டாட்டி பேரில் வாங்கி போட்டு மச்சினனை விட்டு பார்த்துக்க சொல்லுவார். ஏன்? நிறைய சம்பாதிச்சாகணும். ஏன்? நிறைய லட்சங்கள் காசு கொடுத்து சீட்டு வாங்கி படிச்சுட்டு வர்றாங்க. அந்த செலவை முதலீடாக நினச்சி அதுக்கு அசலும் வட்டியுமா சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி தானே இன்னைக்கு அரசியல்லையும் நடக்குது. எம்எல்ஏ சீட்டு கட்சியில் தரதுக்கு முன்னாடி நேரில் கூப்பிட்டு அரசியல் அனுபவம் என்னன்னா கேட்குறாங்க. கட்சியோட தேர்தல் நிதிக்கு எவ்வளவு தருவ, உன் தொகுதியில் எவ்வளவு செலவு செய்வேன்னு தானே கேட்குறாங்க. அப்படி பல லட்சம் முதலீடு மாதிரி கொடுத்து சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆனப்புறம் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வழி என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இளமாறன் கை தட்டினார். பொழந்து கட்டுறியே, இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ இந்த அரசியல்ல நேர்மையை விட்டு கொடுத்தாகணும், மனசாட்சியை கழட்டி வச்சாகணும்னு புரிஞ்சுமா ஆசைப்படுற? நிர்வாண ஊர்ல கோவணம் கற்றவன் பைத்தியக்காரன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இங்க இப்படித்தான் இருக்கணும்னு புரிஞ்சு நுழையிறப்போ நோக்கம் மனசுல இருக்குங்க. அதையும் தாண்டி அந்த பதவிக்கு இருக்கிற அதிகாரமும் பதவிக்கு தரப்படுற மரியாதையும் ரொம்ப கவருது. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. நேர்மையை இழந்தாதான் அதிகாரத்துல நிலைக்க முடியும்னா வேற வழி என்ன இதுக்கு? அதிகாரமே இல்லைன்னா 1-2 நல்லது கூட செய்ய முடியாதே. யாரும் மதிக்க மாட்டாங்களே. அவளை கன்னத்தில் கை தாங்கி இமைக்காமல் பார்த்தார். என்ன அப்படி பாக்குறீங்க? உன்னை சாதாரண பொண்ணா எடை போட்டுட்டேன். எப்பா, உங்ககிட்ட இவ்வளவு சிந்தனை இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேனா? இல்ல உதயா, என் மனசுல என்ன மாதிரி கருத்துக்கள் இருக்கோ அதையே தான் நீ பேசின. அரசியல்ல ஆர்வம் மட்டும் வச்சிருக்கிற நீயே முதலமைச்சர் கனவுல இருக்கிறப்போ 10 வருஷம் ஒரு கட்சியில மாறாம இருந்து உழைச்சு இன்னைக்கு அமைச்சர் நிலைமையில இருக்கிற எனக்கும் அந்த கனவு இருக்கிறது நியாயம்தானே? நியாயம் மட்டும் இல்ல, நீங்க முதல்வரா வர்றது ரொம்ப பொருத்தமான விஷயம். இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம். உங்களை மாதிரி ஒரு இளைஞர் ஒரு மாநில முதல்வரானா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்க்கலாம். கட்சியில நிறைய செல்வாக்கு இருக்கு, நிறைய எம்எல்ஏக்கள் ஆதரவும் இருக்கு. ஆனா கட்சியில சில மூத்த தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க என்னை வளர விடக்கூடாதுன்னு முயற்சி பண்றாங்க. பார்க்கலாம். சரி, நான் புறப்படுறேன். ரொம்ப நேரமாச்சு. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு போட்டியா வந்துட மாட்டேன் என்று சிரித்து காரை விட்டு இறங்கினாள் உதயா. நாளைக்கும் இதே நேரம் வர்றியா உதயா? உங்ககிட்ட பேசுறது சுவாரஸ்யமா இருக்கு என்றார் இளமாறன். வரே என்று சைக்கிளை மிதித்தாள் உதயா. அத்தியாயம் 8. உதயா தனது அறைக்குள் வந்து ரகசியமாக அந்த பார்சலை பிரித்தாள். உள்ளே ஒரு விலை உயர்ந்த வெளிநாட்டு தொலைபேசி இருந்தது. என்னடி அது? குரல் கேட்டு திரும்பினாள் உதயா. கோபமாக அம்மா நின்று கொண்டிருக்க அருகில் குறும்பாக சிரித்து கொண்டு பவித்ரா. நீ ரகசியமா ஒரு பார்சலை மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்ததை நான் தான் பார்த்துட்டு அம்மா கிட்ட சொன்னேன். உன்னை அரைஞ்ச என்ன தெரியுமா? அவகிட்ட ஏண்டி பாயிர? என்ன அது? போனுமா என்றாள் பவித்ரா. யார் கொடுத்தது உனக்கு என்றாள் அம்மா. அது தவித்தாள் உதயா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யாரோ கொடுத்தாங்க. என்ன இப்போ? என்ன வளர்ந்துட்டோம் படிச்சுட்டோம்னு திமிர்ல பேசுறியா? இப்ப நீ மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? சரி சொல்றேன். இத ஒரு நண்பர் கொடுத்தாரு. நண்பர்னா யாரு? அமைச்சர் இளமாறன். அம்மா வாயடைத்து நின்றாள். என்னடி சொல்ற? உண்மைதான். இளமாறன் இலக்கிய கூட்டங்கள்ல கலந்துகிட்டு நல்லா பேசுறவரு. அப்புறம் அரசியலுக்கு வந்தாரு. ரொம்ப வருஷமா அவரை நான் கவனிச்சுட்டு வரேன். ஒரு தடவை ஃபோன் செஞ்சு அவரோட பேச்ச பாராட்டினேன். நேர்ல வாயேன்னு சொன்னாரு. அவர் வீட்டுக்கு போனேன். அவருக்கு சில புத்தகங்களை பரிசா கொடுத்தேன். அன்பா அக்கறையா பேசினாரு. அவருக்கு நான் பரிசு கொடுத்ததால பதிலுக்கு எனக்கு இந்த பரிசு கொடுத்தாரு. அவ்வளவுதான். போதுமா என் விளக்கம்? அடி பாவி, ஒரு அமைச்சரோட உனக்கு எதுக்குடி இந்த மாதிரி சகவாசம்? என் வயிற்றுல நெருப்பு கொட்டின மாதிரி இருக்குடி. ஏன்? அமைச்சர்னா பூதமா? எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? இளமாறன் எவ்வளவு பண்பானவர் தெரியுமா? எவ்வளவு திறமையானவர் தெரியுமா? நான் ஒரு சாதாரண ரசிகை. என்ன அவர் எவ்வளவு தூரம் மதிச்சு மரியாதை கொடுத்து பேசினார் தெரியுமா? அவ்வளவு பெரிய அமைச்சரோட நெருக்கமா பழகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுமா? அம்மா என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் தவித்தாள். ஏங்கா, உன் அமைச்சர் நண்பருக்கு திறமை அதிகமா இருக்கலாம்.
ஆனா அறிவு கொஞ்சம் கம்மியோ என்றாள் பவித்ரா. என்னடி சொல்ற? பின்ன என்ன, நம்ம வீட்ல ஃபோன் கனெக்ஷனே இல்ல, ஆனா உனக்கு ஒரு போனை பரிசா கொடுத்திருக்காரு, இதை வச்சுக்கிட்டு பொம்மை விளையாட்டு விளையாடுவியா? இப்போது வீட்டின் கதவு தட்டப்பட்டது. மூவரும் கூடத்துக்கு வர பவித்ரா கதவை திறந்தாள். 2 சீருடை ஊழியர்கள் நின்றிருந்தார்கள். உதயாங்கிறவங்க வீடு இதானே? ஆமா, நாங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட். இந்த வீட்டுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல போனை வச்சுக்க போறீங்கன்னு சொல்லுங்க, வயரிங் பண்ணிடுறோம். உதயா பவித்ராவை இப்ப என்ன சொல்ற என்றதும் அவள் தலையை குனிந்து கொண்டாள். ஊழியர்கள் தொடர்பு கொடுத்து விட்டு போனதும் புது போனில் உதயா இளமாறனின் எண்களை தொட்டாள். வேறு யாரோ பேசி பிறகு இளமாறன் பேசினார். வீட்ல பார்சலை பிரிச்சா போன் இருந்தது, குழம்பினேன். இப்ப ஆளுங்க வந்து போன் தொடர்பு கொடுத்துட்டு போனாங்க. என்ன சார் இதெல்லாம்? நீ என்கிட்ட பேசணும்னா பூத்துக்கு போக வேணாமே, அதுக்குதான். நான் உன்னோட பேசணும்னு நினைச்சா நீயா கூப்பிடுற வரைக்கும் காத்திருக்க வேணாமே, அதுக்குதான். எதுக்கு இப்படி செஞ்சீங்க? ஏன் பிடிக்கலையா உதயா? பிடிச்சிருக்கு. மாசம் பணம் கட்டணுமே. மாசம் இல்ல, 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான். சரி, கட்டணும் இல்ல. போன் பில்லு உனக்கு வராது உதயா, நான் பாத்துக்கிறேன். என் செக்ரட்டரிக்கு நான் இந்த மாதிரி சலுகைகள் செய்யலாம், தப்பில்ல. செக்ரட்டரியா? ஆமா, வீட்ல உள்ள என் ஆபீஸுக்கு நாளையில இருந்து நீ வர்ற. நான் சொல்ற பதில்களை லெட்டர்ல எழுதி அனுப்புற. மீட்டிங்ஸ்ல பேச எனக்கு ஸ்பீச் தயாரிக்கிறதுல உதவுற. இந்த மாதிரி சில பொறுப்புகள். மாசம் 5000 சம்பளம் போதுமா? எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. காலையில கார்ல ஒன்னு அவ்வளவு பக்கத்துல பார்த்தப்போ எனக்கு தான் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, காலையில 9 மணிக்கு ரெடியாரு, கார் வரும். அப்புறம் என்னோட பர்சனல் டெலிஃபோன் நம்பரும் செல்போன் நம்பரும் சொல்றேன், குறிச்சுக்கோ. இனிமே இந்த நம்பருக்கு நேரடியா பேசலாம். இளமாறன் எண் சொல்ல குறித்து கொண்டாள், வைத்தாள். அவர் சொன்னதை விவரித்ததும் பவித்ரா குதித்தாள். ஆனால் அம்மா மட்டும் கவலைப்பட்டாள். என்னம்மா இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்க? ஒரு பெரிய அமைச்சருக்கு காரியதரிசி வேலை, 5000 சம்பளம், தினம் கார் வரும், வீட்ல போன். உனக்கு மகிழ்ச்சியாவே இல்லையா? இல்லடி உதயா, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? ஒரு சாதாரண பொண்ணு நீ. உனக்கு ஒரு அமைச்சர் இவ்வளவு தூரம் சலுகைகள் தர்றாருன்னா பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுதுடி. புன்னகைத்த உதயா, எனக்கும் தெரியுதுமா. அந்த நோக்கத்தை அவரே சீக்கிரத்துல சொல்வாருன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி அவர் நோக்கத்தை சொன்னா அதுவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்காதுமா என்றாள். உன்னை விபரம்னு நினைக்கிறதா விடலைன்னு நினைக்கிறதான்னு எனக்கு புரியல. நடக்கிறது நடக்கட்டும் என்று பெருமூச்சு விட்டாள் அம்மா. அத்தியாயம் 9. எம்எல்ஏ சந்தானகிருஷ்ணன் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்தி இறங்கினான் சத்யா. அந்த வீடு மிகவும் எளிமையாக இருந்தது. வாசலில் ஒரு கீற்றுப்பந்தல் போடப்பட்டு ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த அவர் சந்தடி கேட்டு நிமிர்ந்து பார்த்து, வாங்க தம்பி, அந்த நாற்காலியை எடுத்து இப்படி போட்டுக்கங்க என்றார். அவரை சுற்றி யாரும் இல்லை, நிறைய புத்தகங்களை தவிர. நாற்காலி போட்டுக்கொண்டு அமர்ந்தான். என்னங்கய்யா தனியா உட்காந்துருக்கீங்க? எப்பவும் நான் என்ன சுத்தி வெட்டியா அரட்டை அடிக்கிற கும்பல அனுமதிக்கிறது இல்ல தம்பி. நேரம் விரயம், உருப்படியான பேச்சா இருக்காது. அதுக்கு பொருளாதாரம் பத்தி தத்துவம் பத்தி இன்னும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்க 1000 இருக்கு உலகத்துல. உதவிக்கு ஒரு பையன் இருக்கான், வெத்தலை சீவல் வாங்க போயிருக்கான், இப்ப வந்துருவான். வந்ததும் உங்களுக்கு டீ போட்டு தர சொல்றேன். பரவாயில்லங்கய்யா, உங்களை மாதிரி அனுபவம் வாய்ந்த முதிர்ச்சியான நபர்கள் எல்லாம் சட்டசபையில உறுப்பினரா இருந்தும் பெரிய அளவுல அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியாம இருக்குதே. சந்தானகிருஷ்ணன் சிந்தனையாக தனது நரைத்த முள்ளுதாடியை சொரிந்து கொண்டார். மக்கள் கிட்ட விழிப்புணர்வு பத்தாது தம்பி. எப்படி சொல்றீங்க? ஒரு ஜாதிக்காரனை இன்னொரு ஜாதிக்காரன் கேவலமா ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஊரே திரண்டு போய் வெட்டுறாங்க. நாம பணம் போட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி மோசடி செஞ்சுட்டா அந்த ஆபீஸ் வாசல்ல கூடி ஆக்ரோஷமா கோஷம் போடுறாங்க. ஆனா தப்பு செய்யற அரசியல்வாதி வீட்டு வாசல்ல எவனாச்சும் போய் நின்னு குரல் கொடுக்கறானா? ஒன்னும் வேணாம். இப்போ தமிழ் மக்கள் நல்வாழ்வு அமைப்பு தான் ஆட்சியில இருக்கு. கட்சியில முக்கியமான அமைச்சர் இளமாறன், சின்ன பையன், இன்னும் கல்யாணம் கூட ஆகல, படிச்சவர். ஆனா அவர் பண்ற அநியாயத்தை பார்த்து தலைவரே திகச்சு போய் நிக்கிறாரு. கட்சிக்குள்ள நல்ல செல்வாக்கோட இருக்கிறதால அதிகமா கண்டிக்க முடியல. வெட்டி வாங்காம எந்த கோப்புலையும் கையெழுத்து போடுறதில்ல. 3 வருஷத்துல எவ்வளவு சொத்து சேர்த்துட்டாரு. நான் ஒரு பட்டியலே வச்சிருக்கேன். சட்டசபை கூட்டத்துல பகிரங்கமா அவர் பேர் சொல்லி குற்றம் சாட்டினேன். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு ஒரே வரியில முடிச்சுக்கிட்டாரு. நீங்க கூட என்கிட்டையும் அவர்கிட்டையும் பேட்டி கண்டு எழுதுனீங்க. மத்த ஊழல் எல்லாம் மக்களுக்கு புரியலன்னாலும் 1 கோடிக்கு மேல மதிப்புள்ள ஒரு பங்களாவை வெறும் 17 லட்சத்துக்கு தான் வாங்கினேன்னு சத்தியம் செய்யாத குறையா அவர் சொல்றாரு. 90 லட்சம் இதுலயே தெளிவா கருப்பு பணம் கைமாறி இருக்கிறது. அப்பட்டமா தெரியலையா? தெரியுது. தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நான் கவர்னருக்கு ஒரு புகார் பட்டியல் நேத்து சந்திச்சு கொடுத்தேன். மத்திய அரசுக்கு அனுப்பிச்சேன்.
மத்திய அரசுக்கு ஆளுங்கட்சியோட எம்பிக்கள் ஆதரவு தேவைப்படுது. அதனால கண்டுக்க மாட்டேங்குது. மக்களுக்கு ஏன் உணர்ச்சி வரல? நம்ம வரி பணத்துல செய்யப்படுற ஊழல்னு ஏன் உரைக்க மாட்டேங்குது? இளமாறன் வீட்டு வாசல்ல கூட்டமா கூடி ராஜினாமா செய்யுன்னு ஏன் கோஷம் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் சார்? நேரடியா பாதிக்கப்படல, அதனால பாதிப்பு புரியல. ரோடு போடப்படல, பாலம் கட்டப்படல, தண்ணி வசதி இல்லைன்னு குறை சொல்ற ஜனங்களுக்கு அதுக்கான காரணம் யோசிக்க தெரியல. என்ன காரணம்? அரசாங்க கஜானாவுல மக்களுக்கு எல்லா வசதிகளையும் உடனே செஞ்சு தர்ற அளவுக்கு பணம் இல்ல. ஏன் இல்ல? பெரும்பகுதி ஊழல் செய்யப்படுது. உங்களை மாதிரி பொறுப்பான எத்தனையோ அரசியல்வாதிகள் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க, பத்திரிகைகள்ல எழுதியிருக்காங்க. ஏன் போய் சேரல? படிக்க தெரிஞ்ச கூட்டம் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறது இல்ல. சரி, மேடைகள்லையும் பேசியிருக்காங்களே. பேசப்படுற கருத்தை விட பேசுற நபருக்கு மதிப்பு தந்து பழகிட்ட மக்கள் உள்ள நாடு இது. சரி சார், இப்படியே போய்கிட்டு இருந்தா தீர்வு தான் என்ன? ஒவ்வொரு தேர்தல்லையும் தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்படுறாங்க. புது பிரதிநிதிகளை மக்கள் நம்பிக்கையோடு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் நாற்காலியில உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. தேர்தல் மூலமா ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகள் நிராகரிக்கப்பட்டாலும் அவங்க ஊழல் செஞ்ச பணம் திரும்ப அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது இல்லையே. உண்மை, புது அரசாங்கம் வழக்கு தொடருது, பல சொத்துக்களை கைப்பற்றுது, முடக்கி வைக்குது. ஜனநாயக நாட்டுல சட்டப்பூர்வமா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி எடுக்கிறப்போ சட்டத்துல உள்ள பலவீனத்தை பயன்படுத்தி தப்பிச்சிடுறாங்களே. கொள்ளையடிச்ச சொத்துக்களை தன் சொந்த சொத்துக்களாவே அனுபவிக்கிறாங்களே. ஒருத்தரோட பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் திருடுறவன் மாட்டிக்கிறான். கோடிக்கணக்கான மக்களோட பாக்கெட்ல இருந்து கோடிக்கணக்குல திருடுறவன் தப்பிச்சுக்கிறானே. இது மன்னிக்க முடியாத குற்றம் இல்லையா? உண்மைதான், இதுதான் கசப்பான உண்மை என்றவர் சத்யாவை சில வினாடிகள் ஆழமாக பார்த்தார். இந்த மாதிரி துடிப்புள்ள இளைஞர்களே இல்லாம போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுவேன். உன்னை பார்த்ததும் நெஞ்ச மகிழ்ச்சியா இருக்கு என்றார். ஐயா, வார்த்தையில இருக்கிற துடிப்பு செயல்லையும் இருக்கணும்னு நினைக்கிறவன் தான். வெறுமன தப்பு நடக்குதுன்னு கூச்சல் போடாம ஏதாவது ஒரு தீர்வு தேடணும்னு நினைக்கிறவன் தான் என்றான் கம்பீரமாக சத்யா. அவன் தோளை பெருமிதத்துடன் தட்டி கொடுத்தார் சந்தான கிருஷ்ணன். என்ன தீர்வு வச்சிருக்க? சரியோ தப்போ ஒரு வழியில இறங்கி இருக்கேன், பாதி பயணத்துல இருக்கேன். பயணம் முடிஞ்சதும் உங்ககிட்ட சொல்றேன் என்றான் சத்யா. அத்தியாயம் 10. தமிழ் மக்கள் நல்வாழ்வு அமைப்பு கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான தெய்வநாயகம் எழுந்து நின்று அறைக்குள் வரும் இளமாறனை வரவேற்றார். அவர் முகம் இறுக்கமாக இருந்தது. நாற்காலியை காட்டினார். அந்த வசதியான குளிர் அறையில் அவர்கள் இருவர் மட்டும். என்ன சந்திக்கணும்னு சொன்னீங்களாம்? ஆமா இளமாறன், உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேச விரும்புறேன். பேசுங்க தலைவரே. இந்த கட்சி துவங்கியதுல இருந்து நீங்க இதுல இருக்கீங்க. ஒரு அடிப்படை உறுப்பினரா சேர்ந்து அப்புறம் கட்சியில சின்ன சின்ன பதவிகள் தரப்பட்டு எம்எல்ஏ சீட்டும் தரப்பட்டீங்க. தூய்மையான ஆட்சியை தரணும்னு நோக்கமாக கொண்டுதான் கட்சி துவங்கப்பட்டது. தூய்மையான ஆட்சியை தருவோம்னு மக்கள் கிட்ட வாக்கு கொடுத்ததாலதான் அவங்க நமக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே தலைவரே? நீங்க இளைஞர், படிச்சவர், துடிப்பானவர்னு தான் உங்களுக்கு கட்சியில அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன். எனக்கு நெருக்கமா இருக்கிறத நீங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இளமாறனின் முகம் மாறி போனது. என்ன சொல்ல வரீங்க தலைவரே? நான் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு தடவை உங்களை கூப்பிட்டு கண்டிச்சேன். உங்க மேல புகார்கள் இப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கு. பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. பிரதமருக்கு விரிவான புகார் எதிர்கட்சிக்காரங்க அனுப்பியிருக்காங்க. பிரதமர் நகலை எனக்கு அனுப்பி என் விளக்கத்தை கேட்டிருக்காரு. இது வழக்கமா நடக்கிற விஷயம் தானே தலைவரே? தனியாக ரகசிய போலீசாரை நியமித்து ஆராய சொன்னேன். குற்றச்சாட்டில் ஆதாரம் இல்லை என்று தகவல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள்னு அனுப்பி வச்சிட வேண்டியதானே? தப்பு பண்றீங்க இளமாறன், நிறைய தப்பு பண்றீங்க. இதனால கட்சிக்கு கெட்ட பேரு, ஆட்சிக்கு கெட்ட பேரு. இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? தேர்தல் வருது தெரியுமே. இந்த சூழ்நிலையில நீங்க மேல மேல தப்பு பண்றீங்க. எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, எந்த தப்பும் நடக்கவில்லைன்னு உங்களுக்கு ஆதரவா இனிமேயும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த அமைச்சரவையில என் மேல ஒரு சின்ன புகாரும் சொல்ல முடியாது இளமாறன். உங்களை மாதிரி இன்னும் 2 அமைச்சர்கள் தப்பு செய்யறாங்க. உங்களால ஒட்டு மொத்தமா அரசோட பேர் கெடுது. அதனால ஒரு வாரத்துக்குள்ள நீங்களே அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிடுங்க. வர்ற தேர்தல்ல சீட் கேட்காதீங்க. கட்சி பணி செய்யுங்க. நடந்த தப்புகள் பத்தி எந்த நடவடிக்கையும் வராம பாத்துக்கிறேன். அப்படியா என்ற இளமாறனின் முகம் சிவந்தது. இதுக்கு நான் சம்மதிக்கலனா நானே உங்களை டிஸ்மிஸ் பண்ற சூழ்நிலைக்கு இடம் தர்றதா ஆயிடும். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை நீங்க எடுத்திருக்கீங்களா? நான் யோசிச்சுட்டேன். நீங்க யோசிக்கத்தான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வாரம் அவகாசம் எல்லாம் தேவையில்லை தலைவரே. அப்படின்னா இப்பவே ராஜினாமா செஞ்சிடறீங்களா? இல்ல, எப்பவும் நானா ராஜினாமா செய்ய மாட்டேன். முடிஞ்சா என்ன டிஸ்மிஸ் பண்ணுங்க. விளைவுகளை சந்திக்கவும் தயாராயிருங்க. உங்களுக்கு ஆதரவா கொஞ்சம் எம்எல்ஏக்கள் இருக்கிற திமிர்ல பேசுறீங்களா? ஆட்சியை கலைக்கிறதுக்கு சதி வேலை செய்வீங்களேன்னு நான் பயப்படுவேன்னு நினைச்சீங்களா? விளைவுகளை சந்திக்க தயாராக வேண்டியது நீங்க தான்.
டிஸ்மிஸ் பண்ணிட்டு சும்மா விட்டுட மாட்டேன். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உங்களை விலக்கிட்டு உங்க மேல உள்ள ஊழல் புகார்களை விசாரிக்க ஒரு விசாரணை கமிஷன் நியமிப்பேன். மிரட்டுறீங்களா தலைவரே? கட்சியை வளர்க்கவும் ஆட்சியை அமைக்கவும் நீங்க ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கீங்க. அதையெல்லாம் மறக்கலண்ணா. திடீர்னு பணத்தாசை பிடிச்சு தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க தொண்டுக்கு நன்றி சொல்லத்தான் பதவி கொடுத்தேன். அந்த பதவியை பணம் சம்பாதிக்கிற தொழிலா மாத்தி அமைச்சுக்கிட்டதால பதவியை திரும்ப கேட்கிறேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எந்த தலைவனும் இப்படி முதல்ல கட்சிக்குள்ள களை எடுத்துத்தான் தீரணும். இளமாறன் அமைதியாக இருந்தார். அவர் பற்கள் நெறிபட்டன. இளமாறன், இப்ப கூட நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர விரும்புறேன். ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி என்கிட்ட கொடுத்துருங்க. ஆனா அதை நான் உடனடியா பயன்படுத்தல. உங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கிறேன். நீங்க திருப்திகரமா நடந்துகிட்டா அந்த ராஜினாமா கடிதத்தை நான் பயன்படுத்த அவசியப்படாது. மறுபடி தப்பு செஞ்சா பயன்படுத்துவேன். போயிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு முடிவோட வந்து என்ன சந்திங்க. இளமாறன் தொங்கி போன முகத்துடன் எழுந்தார். இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் இளமாறன். என்ன? சில மாசம் நீங்க போற கூட்டங்களுக்கெல்லாம் உங்களோட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறீங்கன்னு. சார், அது என் அந்தரங்கமான விஷயம். ஆனா நீங்க பொது மனிதர். உங்க நடவடிக்கைகளை பொதுமக்கள் கவனிக்கிறாங்க. உங்க நடத்தையில ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த பொண்ணு பேரு உதயா. அவளை என் தனிப்பட்ட காரியதரிசியா வச்சிருக்கேன். அவளை திருமணம் செய்துக்கிறதா எண்ணம் இருக்கு. மகிழ்ச்சி, தாராளமா செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க உரிமையோட எங்கேயும் அழைச்சிக்கிட்டு போங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது உத்தரவு இல்ல, அறிவுரை. போயிட்டு வாங்க. இளமாறன் தளர்ந்து நடந்தார் வெளியே. அத்தியாயம் 11. பங்களாவின் மொட்டை மாடியில் ஒரு தோட்டம் போல ஏராளமான தொட்டி செடிகள் இருந்தன. 2 பேர் அமர்ந்து ஆடும் ஊஞ்சல் சோஃபா ஒரு பக்கம் இருந்தது. சூரிய வெளிச்சம் கரைந்து கொண்டிருந்தது. மெதுவாக உலாத்தி கொண்டிருந்தார் இளமாறன். மாடிப்படிகள் ஏறி மேலே வந்தாள் உதயா. அவளின் கொலுசு சத்தத்தில் கலைந்து திரும்பி பார்த்தவர் அருகே வரச் சொல்லி சைகை காட்டிவிட்டு ஊஞ்சல் சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். அருகில் வந்து நின்றாள் உதயா. உக்காரு என்று தன் அருகில் இடம் காட்டினார். தயங்கி அமர்ந்தாள். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலைவரை நேத்து நீங்க சந்திச்சுட்டு வந்ததுல இருந்தே முகம் சரியில்லை. சொல்றேன், இப்ப வேற ஒரு விஷயம் உங்ககிட்ட பேச விரும்புறேன். சுத்தி வளைக்க விரும்பல. உதயா, முதல் சந்திப்பிலேயே ஏதோ ஒரு விதத்துல என்ன நீ சலனப்படுத்திட்ட. புற அழகில மயங்கி அவசரப்பட்டு உன்னை நேசிக்கிறதா சொல்ல நான் தயாரா இல்ல. என் வாழ்நாள் முழுக்க கூட வர்ற மனைவிக்குன்னு சில தகுதிகளை நான் மனசுக்குள்ள வச்சிருந்தேன். அதெல்லாம் உன்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அதுக்கு நீயும் நானும் அடிக்கடி சந்திக்கணும். அந்த சந்திப்புகளுக்கு ஒரு இயல்பான வாய்ப்பா இருக்கணும்னு தான் உனக்கு வேலை போட்டு கொடுத்தேன். நெருக்கமா பேசினேன். அரசியல் பத்தின என் கருத்துக்கள், என் எதிர்கால லட்சியங்கள், என் ரசனைகள்னு எல்லாம் உன் கூட டிஸ்கஸ் செஞ்சேன். எல்லா வகையிலையும் நீ எனக்கு பொருத்தமானவன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். உதயா, இப்ப நீ தான் பதில் சொல்லணும். என்னை திருமணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதம் தானே என்றார் இளமாறன். தலை குனிந்து அமைதியாக அமர்ந்திருந்தாள் உதயா. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு படபடன்னு இருக்குதுங்க. இப்படி ஒரு நாள் நான் சொல்ல போறேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைன்னு பொய் சொல்லாத. அப்படி இல்ல, என்னால உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. சில சமயம் நான் அப்படி கற்பனை செஞ்சிருக்கேன். அப்புறம் இது அதிக பிரசங்கித்தனமான கனவுன்னு நினைச்சிருக்கேன். சரி, இன்னும் உன் பதில சொல்லலையே நீ. நான் தான் எப்பவோ சொன்னேனே, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை எனக்கு பிடிக்கும்னு. அவள் தாடையை தொட்டு நிமிர்த்தி, இப்போ என்ன நேரா பார்த்து தெளிவா சொல்லு உதயா என்றார் இளமாறன். என்றாள் வெட்கத்துடன். எழுந்து கொண்டாள். நான் புறப்படுறேன் என்றாள். சரி என்றார் இளமாறன். நாளை காலையில முறைப்படி நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன். நாளை மறுநாள் பத்திரிகைக்காரங்களை அழைச்சு கல்யாண அறிவிப்பு செஞ்சிடலாம். ஒரே வாரத்துல கல்யாணம். உங்க இஷ்டம் என்று வெட்கம் மேலிட வேகமாக நடந்தாள் உதயா. அத்தியாயம் 12. கதவு தட்டப்பட்டது. சத்யா பேனாவை மூடி வைத்துவிட்டு எழுந்து சென்று திறந்தான். கூரியர் சார் என்ற நபர் ஒரு கவரை ஒப்படைத்துவிட்டு கையெழுத்து பெற்றுக்கொண்டு சென்றான். கதவை மூடிவிட்டு கவரை கிழித்தான். உள்ளே அன்றைய தினம் 7 மணி காட்சிக்கான ஒரு சினிமா டிக்கெட் மட்டும் இருந்தது. சத்யா நேரம் பார்த்தான். 4 மணி. டிக்கெட்டை சட்டைப்பையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து எழுத துவங்கினான். 6 மணி ஆனதும் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு புறப்பட்டான். பைக்கை கிளப்பி அந்த சினிமா தியேட்டரை நோக்கி விரைந்தான். சத்யா தியேட்டரை அடைந்த போது மணி 6:45 ஆகியது. ஆனால் அவன் அவசரம் காட்டவில்லை. நிலக்கடலை வாங்கி சாப்பிட்டபடி உலாத்தினான். 7 மணிக்கு படம் போடப்பட்ட பிறகு தியேட்டருக்குள் நுழைந்தான். தியேட்டர் ஊழியன் பாதி டிக்கெட் கிழித்து கொண்டு டார்ச் லைட் அடித்து இருக்கை எண் பார்த்து உள்ளே இருட்டில் சத்யாவுக்கு வழிகாட்டினான். 3வது வரிசையில கடைசி சீட்டு சார். 3வது வரிசையில் இருட்டில் தடவி தடவி தன் சீட்டுக்கு வந்து அமர்ந்தான். திரையில் படம் ஓடிக்கொண்டிருக்க சத்யா சரிந்து அமர்ந்து கொண்டு தனக்கு அடுத்ததாக அமர்ந்திருந்த பெண் பக்கம் திரும்பி
எப்படி இருக்க உதயா என்றான். நல்லா இருக்கேன் என்றாள். அவள் கையை மௌனமாக தன் கையால் பொத்தினான். இளமாறன் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததும் இதே மாதிரி நீ டிக்கெட் அனுப்பி இதே மாதிரி இருட்டுல சந்திச்சோம். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் நீ டிக்கெட் அனுப்பியிருக்க. அப்படித்தானே நாம பேசினோம். அடிக்கடி சந்திச்சா நம்ம திட்டத்துக்கு ஆபத்துன்னு சொன்னதே நீங்க தானே சத்யா? மறுக்கல. என்னதான் லட்சியம் ஒரு பக்கம் இருந்தாலும் உன்னை பார்க்காம ஏற்பட்ட தவிப்பு இருக்கே. இன்னும் கொஞ்ச காலம் அந்த தவிப்பை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். எனக்கு மட்டும் இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் நடிக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நீ நடிக்கிறது இருக்கட்டும், அவர் நம்பிட்டாரா? அதான் முக்கியம். நம்பிட்டாராவா? நேத்து என்கிட்ட கல்யாண பேச்சா ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட். இதைத்தான் நாம எதிர்பார்த்தோம். இன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு பட்டு புடவை வெத்தலைப்பாக்கு பழத்தோட வந்து எங்க அம்மா கிட்ட முறையா பொண்ணு கேட்டார் சத்யா. அம்மா என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு பேசவே வரல. அதிர்ச்சியில தடுமாறி போய் நின்னுட்டாங்க. எப்போ கல்யாணம்? இன்னும் 1 வாரத்துல. வெரி குட். நாளை காலையில அவர் பங்களாவில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்போ எங்க கல்யாணத்தை அறிவிக்க போறாரு. உனக்கு என்னம்மா ஜாலி? சாதாரண ரிப்போர்ட்டரை காதலிச்சுட்டு பசையான அமைச்சரை கல்யாணம் செஞ்சுக்க போற. இளமாறனுக்கு இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற சொத்துக்களோட மதிப்பு தெரியுமா? 400 கோடி. என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோமா. விழும். திட்டம் போட்டு கொடுத்ததே நீங்க தானே சத்யா? சும்மா தமாஷ் பண்ணேன். சில சமயம் முரட்டு வைத்தியம் பல நோய்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நாம நினைச்ச லட்சியத்தை சாதிக்க இது ஒரு அதிரடி வழி உதயா. வேற என்ன செய்தி இருக்கு? இளமாறனுக்கு சொந்தமான கிரானைட் தொழிற்சாலையில ஏகப்பட்ட தில்லுமுள்ளு நடந்துகிட்டு இருக்கு சத்யா. என்னென்ன? மின்சாரம் திருடுறாங்க. சும்மா பேருக்கு 1000 ரூபாய் பில் கட்டுறாங்க. மீட்டர் இல்லாம லூப் லைன் போட்டு மின்சாரம் உபயோகிக்கிறாங்க. அப்புறம் 70 குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு கொடுக்கற சம்பளம் ஒண்ணு, வவுச்சர்ல கையெழுத்து வாங்குற சம்பளம் ஒண்ணு. போதும், இவ்வளவு போதும். நான் புகுந்து விளையாடின மாட்டேன். அப்புறம் தலைவர் கூப்பிட்டு செமத்தியா டோஸ் விட்டாராமே. ராஜினாமா பண்றியா, டிஸ்மிஸ் பண்ணட்டுமான்னு கேட்டாராமே. பயங்கரமான ஆளு நீங்க. இந்த செய்தியை நான் தான் உங்களுக்கு புதுசா சொல்ல போறேன்னு நினைச்சேன். எப்படி தெரியும்? எனக்கு எல்லா சைட்லயும் ஆள் இருக்காங்க. இவரோட ரியாக்ஷன் என்ன? யார் யாருக்கோ ஃபோன் செஞ்சு பேசுறாரு. 80 பேர் இவர் பக்கம் இருக்கிறதா சொல்லிக்கிறாரு. டிஸ்மிஸ் செஞ்சா ஏதோ அதிரடி நடவடிக்கை பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் சரியா தெரியல. என்ன வேணாலும் செய்யட்டும். நம்ம பிளான்ல எந்த மாற்றமும் இல்ல உதயா. சரி, அப்போ நான் முதல்ல புறப்பட்டு போயிடுறேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு புறப்பட்டு போ. மறுபடியும் ஏதாச்சும் பேசணும்னா இதே முறையில டிக்கெட் அனுப்பு. வர்றேன், பேசலாம். அவசரம்னா நான் கொடுத்திருக்கிற பேஜர் நம்பருக்கு செய்தி கொடு. வரட்டுமா? சன்ன குரலில் விவாதித்து முடித்த சத்யா மெதுவாக எழுந்து வரிசையை விட்டு வந்து தியேட்டரை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 13. முரளி தலையை சொரிந்து கொண்டு யோசித்தான். குளிப்பதற்காக குளியல் அறைக்கு சென்ற சத்யா, என்னடா அப்படி யோசிக்கிற என்றான். அன்னைக்கு ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் அப்பா கிட்ட இருந்து வந்த தபாலை அதுக்குள்ள வச்சேன். இப்ப எந்த புத்தகத்துக்குள்ள தபாலை வச்சேன்னு ஞாபகத்துக்கு வரல. அதென்ன அவ்வளவு முக்கியமான தபாலா? ஆமா, அதுல சில ஃபோன் நம்பர்கள் இருக்கு. இப்ப அவசரமா தேவைப்படுது. எதுக்கு கண்ட இடத்துல வைக்கணும்? சாவு என்று விட்டு குளிக்க சென்றான் சத்யா. முரளி மேஜை மேல் இருந்த ஒவ்வொரு புத்தகமாக புரட்டி பார்க்க தொடங்கினான். எதிலும் இல்லை. ஒருவேளை அன்றைக்கு நான் படித்து கொண்டிருந்தது சத்யாவின் புத்தகமோ இருக்கலாம். பூட்டில்லாத கபோர்டை திறந்து சத்யாவின் புத்தகங்களில் ஒவ்வொன்றாக புரட்டத் துவங்கினான். ஒரு புத்தகத்தை புரட்டிய போது அதற்குள்ளிருந்து வழுக்கி கொண்டு வந்து விழுந்தது ஒரு வண்ண புகைப்படம். முகத்தில் கேள்விக்குறியுடன் தரையில் நழுவி விழுந்த அதை எடுத்து பார்த்தான். அதில் சத்யா ஒரு அழகான இளம்பெண்ணின் தோளில் கை போட்டு சிரித்தபடி இருந்தான். அட, சத்யா அன்றைக்கு தனக்கு காதல் தோல்வி என்று சொன்னானே, அதற்கு காரணம் என்றும் சொன்ன பெண் இவள்தானா? புகைப்படத்தில் இருந்த உதயாவை உற்று பார்த்த முரளிக்கு அன்று காலையில் உதயாவின் புகைப்படத்தை செய்தித்தாளில் பார்த்த நினைவு வந்தது. அமைச்சர் இளமாறன் அடுத்த வாரத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியதாக தகவலும், கூடவே அமைச்சர் திருமணம் செய்து கொள்ளப் போகிற மணமகள் இவர்தான் என்று புகைப்படம் வெளியிட்டிருந்தார்களே, அவளைப் போலவே இருக்கிறாளே. முரளி அவசரமாக அன்றைய செய்தித்தாளை புரட்டி அந்த செய்தி இடம்பெற்ற பக்கத்தை புரட்டி 2 புகைப்படங்களையும் ஒப்பிட்டு பார்த்தான். சந்தேகமே இல்லை, இவள்தான் அவள். உதயாவா பெயர்? முகம் எத்தனை அழகாக இருக்கிறது. புத்தி ஏன் இப்படி கோணலாக இருக்கிறது? சத்யாவை நேசித்துவிட்டு இப்போது அமைச்சரை கைபிடிக்கப் போகிறாள். இது துரோகம் இல்லையா? வசதியான அமைச்சர் மாப்பிள்ளையாக கிடைத்ததால் தான் இவனை கழற்றி விட்டு விட்டாளோ? என்ன சொல்ற முரளி? குளித்துவிட்டு வந்திருந்த சத்யா இயல்பாக கேட்க கொதித்து போய் கத்தினான் முரளி. ஊர்ல நடக்கிற அநியாயத்தை பத்தி எல்லாம் நரம்பு படைக்க பேசுவிய சத்யா. உனக்கு நடக்கிற அநியாயத்துக்கு எதுவும் செய்யாம அமைதியா இருக்கியே, ஏண்டா? என்ன சொல்ற? உன் புத்தகத்தை புரட்டினப்போ இந்த புகைப்படம் கிடைச்சது. இனிமே நீ மறைக்க முடியாது. சொல்லு, இவதானே உன் காதலி? தடுமாறிய சத்யா ஆமா என்றான்.
இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? அமைச்சர் இளமாறனை இவ கல்யாணம் செஞ்சுக்க போறாளாம். எப்படி உன்னால இந்த துரோகத்தை தாங்கிக்க முடியுது? சத்யாவுக்கு தர்ம சங்கடமாகி போனது. ஒரு லட்சியத்தை மனதில் கொண்டு சத்யாவும் உதயாவும் கலந்தாலோசித்து ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதால் எக்காரணம் கொண்டும் தங்கள் காதலை பற்றி யாரிடமும் எதுவும் பேசக்கூடாது என்று பேசியிருந்தார்கள். அன்று ஏதோ பேச்சு வந்து தனக்கு ஒரு காதல் அனுபவம் உண்டென்று சொல்லிவிட்டு உடனே சமாளிப்பாக அது தோல்வியில் முடிந்துவிட்டதாக முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று. இப்போது இவன் பூதத்தை கிளப்புகிறானே, இவனை எப்படி அடக்குவது? என்னடா பேசாம இருக்க? இப்ப என்ன செய்ய போற? என்ன செய்ய சொல்ற? எப்ப அவ என் மனசுல இருந்து இறங்கிட்டாலோ அப்பவே அவ யாரோ மூணாவது மனுஷியாகிட்டா. அவ யார கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன? போடா முட்டாள், இது நம்பிக்கை துரோகம். காதலுக்கு செய்கிற துரோகம் பெருசு. மற்ற விஷயத்துல வீரம் பேசுற நீ இதுல கோழையாயிட்ட. நானா இருந்தா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த போட்டோ, அவ எழுதின காதல் கடிதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அமைச்சரை போய் பார்த்து காட்டுவேன். என்ன காதலிச்சுட்டு கை கழுவிட்டவளை தான் நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போறீங்கன்னு சொல்லுவேன். அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? கல்யாணம் நின்னுடும். அதான் அவளுக்கு தண்டனை. தண்டிக்கிறது எல்லாராலையும் முடிஞ்ச விஷயம், மன்னிக்கிறது எல்லாராலையும் முடியாத விஷயம். அவளுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக அவ வாழ்க்கைக்கே வில்லனாகிறது நல்ல மனுஷன் செய்யற வேலை இல்ல. இதோ பாரு, நீ என் மேல அன்பு வச்சிருக்கிற நல்ல நண்பன்னா இதை இப்பவே இந்த நிமிஷமே மறந்துடு. இதை பத்தி இனிமே என்கிட்ட மட்டும் இல்ல, யாருகிட்டையும் பேசாத, சரியா என்று இயல்பாக அந்த புகைப்படத்தை வாங்கி கொண்டான் சத்யா. அத்தியாயம் 14. எம்எல்ஏ சந்தானகிருஷ்ணன் கண்ணாடி போட்டுக்கொண்டு படித்து முடித்துவிட்டு அந்த காகிதங்களை உரையில் போட்டுவிட்டு நிமிர்ந்து சத்யாவை பார்த்தார். அமைச்சர் இளமாறனுக்கு சொந்தமான கிரானைட் தொழிற்சாலையில நடக்கிற இத்தனை தில்லுமுள்ளுகளையும் ஆதாரங்களோட உன்னால எப்படி தம்பி திரட்ட முடிஞ்சுது? சத்யா புன்முறுவல் செய்து, ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்போ பணம் மூலம் செய்தி மூலம் பார்க்க கூடாது ஐயா என்றான். சரி, சொல்ல வேணாம், இது எனக்கு உபயோகப்படும். இதை என்ன செய்ய போறீங்க ஐயா? ஏன்னா நான் எங்க பத்திரிகைக்கு கூட இன்னும் இதை கொடுக்கல. ஏற்கனவே நான் கவர்னருக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வச்சிருக்கிற புகார் பட்டியலோட இதையும் இணைக்க சொல்லி ஃபேக்ஸ் மூலமா அனுப்பி வச்சிடுறேன். நீங்க தாராளமா பத்திரிகையில போடுங்க. நான் ஒரு யோசனை சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. முதல்வர் தெய்வநாயகத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நேர்மையான சுத்தமான ஆட்சியை தரணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. நிறைய எம்எல்ஏக்கள் ஆதரவை வச்சிருக்கிற சில அமைச்சர்கள் தப்பு செஞ்சு அவரோட அமைச்சரவைக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், நொந்து போயிருக்காரு. அமைச்சர் இளமாறனை கூப்பிட்டு கடுமையா கண்டிச்சிருக்காரு. அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்றீங்களா இல்ல டிஸ்மிஸ் செய்யட்டுமான்னு கோபமா கேட்டிருக்காரு. நானும் கேள்விப்பட்டேன். முதலமைச்சரை சமாதானப்படுத்துற முயற்சியில இருக்கார் இளமாறன். இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வர்ற இந்த சூழ்நிலையில அமைச்சர் பதவியை விட்டுட மனசில்ல அவருக்கு. அதனால தன் திருமணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி தர சொல்லி முதல்வரை கேட்டு சம்மதம் வாங்கிட்டாரு. முதல்வருக்கு இளமாறன் மேல உள்ள கோபம் தணிஞ்சிடக்கூடாதுங்கிறது என் விருப்பம் ஐயா. நீங்க நேரம் வாங்கி முதல்வரை சந்திச்சு இந்த லேட்டஸ்ட் புகாரோட நகலை கொடுத்து அவரை தொடர்ந்து அமைச்சரவையில வச்சுக்கிட்டா வர்ற தேர்தலில் கடுமையான பாதிப்பு ஏற்படும்னு எடுத்து சொல்லிட்டு வாங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா இதை எல்லா பத்திரிகைகளுக்கும் தரதா இருக்கேன்னு சொல்லுங்க. கண்மூடி சற்று நேரம் யோசித்தார் சந்தானகிருஷ்ணன். நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி, விளைவுகளை பத்தி யோசிச்சு பார்ப்போம். என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குற தம்பி? டிஸ்மிஸ் செய்வார் சார். உடனே அவர் தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்களோட பேசுவாரு, எதிர்கட்சிகளோட பேசுவாரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க, நானும் என் ஆதரவாளர்களும் ஆதரிச்சு ஓட்டு போடுறோம்னு சொல்லுவாரு. ஆனா இந்த யோசனை எடுபடாது. சமீபத்துல தேர்தல் வர்றப்போ ஆட்சி மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து கீழே இறக்கினா அது இரக்கத்தை பெற்று தந்துடும். சரி, அப்புறம் என்ன செய்வாரு? கட்சியை 2ஆ உடைப்பாரு. என் கட்சி தான் உண்மையான கட்சின்னு சொல்லுவாரு. கட்சி சின்னம் தனக்கு வேணும்னு வழக்கு போடுவாரு. இல்லைன்னா தனிக்கட்சி ஆரம்பிப்பாரு. தனிக்கட்சி ஆரம்பிச்சா அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? 80 எம்எல்ஏக்கள் இப்போ அவரோட ஆதரவாளர்களா இருக்கிறதா அவர் சொல்லிப்பாரே ஒழிய 40 பேர் ஆதரிச்சா பெருசு. ஆனா அவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு புரியல. அவரை பத்தின ஊழல் செய்திகளை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமும் எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க? இந்த விஷயத்துல எவ்வளவோ அரசியல் அனுபவம் உள்ள என்னாலேயே மக்களை புரிஞ்சுக்க முடியல தம்பி. யார் தான் ஊழல் செய்யலைங்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மை இருக்கு அவங்க கிட்ட. என்னமோ நடக்கட்டும். எப்படியும் இனிமே அவர் அமைச்சர் பதவியில நீடிக்க கூடாது சார். எப்பா, எத்தனை ஊழல், எத்தனை கோடி! ஏனையா, அவரா ராஜினாமா செஞ்சாலும் சரி, இல்ல முதல்வர் டிஸ்மிஸ் செஞ்சாலும் சரி, இதுவரை ஊழல் மூலமா அமைச்சர் சம்பாதிச்ச சொத்துக்களை கைப்பற்றி அரசாங்கத்துக்கு சேர்க்கறதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்களா? வழக்கு போடுவாங்க. 40-50 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ள அரசியல் சக்தி அவரு. நாளைக்கு மறுபடி இளமாறன் தயவோ கூட்டணியோ தலைமைக்கு தேவைப்படலாம். அதனால கடுமையான நடவடிக்கைகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
வழக்கு இழுத்துக்கிட்டே போகும். அவர் வளர்ந்துக்கிட்டே போவாரு. மக்கள் இதை விட பெரிய பிரச்சனைகள் வர்றப்போ இதை மறந்துடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச கோடிகள் கொள்ளையடிச்சது தான். உன் ஆவேசம் புரியுது தம்பி. உண்மை அறையறப்போ வலிக்கத்தான் செய்யும் என்றார் சந்தான கிருஷ்ணன். சரி, நீ சொன்ன மாதிரி நான் முதல்வரை சந்திக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். பேசுறேன். நசுக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி இந்த இளமாறன்னு எடுத்து சொல்றேன். சரி என்று எழுந்து கொண்டான் சத்யா. அத்தியாயம் 15. மிகப்பெரிய திருமண மண்டபத்தில் சீர்திருத்த முறைப்படி வாழ்க்கை ஒப்பந்த உறுதிமொழி வரிகளை இளமாறனும் உதயாவும் படித்ததும் மாலை மாற்றிக்கொண்டதை ஏகப்பட்ட கேமராக்களும் வீடியோ கேமராக்களும் பதிவு செய்து கொண்டன. பதிவு அலுவலகத்திலிருந்து பதிவாளர் வந்திருக்க அப்போதே மணமக்கள் மற்றும் சாட்சிகளின் கையெழுத்துடன் திருமணம் பதிவு செய்யப்பட்டது. மணவிழாவுக்கு தலைமை தாங்கிய கட்சித் தலைவர் தெய்வநாயகம் வாழ்த்தி பேசினார். தம்பி இளமாறனை அவரின் கல்லூரி பருவத்திலிருந்தே எனக்கு தெரியும். மிகவும் ஆர்வத்துடன் தன்னை நமது கட்சியில் இணைத்து கொண்டவர். தன் வாழ்க்கையையே கட்சிக்காக அர்ப்பணித்து கொண்டவர். இப்போது அந்த வாழ்க்கையை பங்கு போட வந்திருக்கும் திருமதி உதயா அரசியலில் ஆர்வமிக்கவர் என்றும் தம்பி இளமாறனின் பணிகளுக்கு உதவியாக பக்கபலமாக இருந்து வருகிறவர் என்றும் அறிந்தபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஒத்த கருத்துடைய இருவர் இணைந்து இல்லறம் நடத்தும்போது அது நல்லறமாகிவிடும். திருமணத்தை தள்ளி போடாமல் விரைவில் செய்து கொள்ளுங்கள் என்று இளமாறனுக்கு நான் அறிவுரை சொன்னேன். அதை உடனே ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திவிட்டார். அதே போல அவருக்கு நான் வேறு சில அறிவுரைகளும் வழங்கினேன். அவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தத்துடன் திரும்பி மேடையில் அமர்ந்திருந்த இளமாறனை பார்த்தார். இளமாறன் புன்னகைத்தார். தன் உதடுகளை கைக்குட்டையால் துடைப்பது போல சைடில் உதயாவிடம் திரும்பி, மறைமுகமா மிரட்டுறாரு, இதுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல என்றார். பதிலுக்கு புன்னகைத்த உதயா நிருபர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த சிறப்பு பகுதியில் மடியில் குறிப்பு நோட்டும் கையில் பேனாவுமாக இருந்த சத்யாவை பார்த்தாள். சத்யா தனக்கும் மேடையில் உள்ள மணமக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவன் போல தலைவர் பேசுவதை சுவாரஸ்யமாக கவனித்து கொண்டிருந்தான். இரவு சில்வண்டுகளின் ரீங்காரம் தொடர்ந்து கொண்டிருக்க முரளி தன் அருகில் படுத்திருந்த சத்யாவிடம், தூக்கம் வரலையா சத்யா என்றான். ஆமா, எப்படி வரும்? இன்னைக்கு நீ காதலிச்ச பொண்ணுக்கும் அந்த அமைச்சருக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு உன் பத்திரிகை சார்பா நிருபரா நீயே போய் உக்காந்து பார்த்துட்டு வந்திருக்க. உன் கண் எதிரில் உன் காதலிக்கு இன்னொருத்தன் மாலை போடுறத பார்த்துக்கிட்டு உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சுது சத்யா? இதை பற்றி பேசாதன்னு சொன்னேன் இல்ல. நானே அவளை மறந்துட்டதால தானே என்னால் சகஜமாக இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வர முடிஞ்சுது. நீ அவளை நிஜமாக மறந்துட்டியா சத்யா? ஆமாம், பொய் சொல்கிற. படுத்ததுமே தூங்குறவன் நீ இப்போ அரை மணி நேரமாக புரண்டுட்டு இருக்க. ஏன்? அவளோட நினைவுகள். இதே நேரம் உன் காதலி அங்கே தன் கணவனோட முதலிரவு கொண்டாட்டத்தில் இருப்பா. அதை நினச்சி உன் மனசு புழுங்குது. அதனால் உன்னால் தூங்க முடியல. அதில்ல, நான் இனிமே நடக்க வேண்டிய வேற சில விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாமல் படு. குட் நைட். அவனுக்கு முதுகு காட்டியபடி திரும்பி படுத்து கொண்டான் சத்யா. முரளி சமாதானமாகவில்லை. சமுதாய கோபம் 1000 இருந்து என்ன, காதல் விஷயத்தில் இவன் ஒரு கோழை. தனக்கு நேர்ந்த கொடுமையை தாங்க முடியாமல் இவன் உள்ளத்திற்குள் அழுகிறான். ஆனால் வெளியில் அதை காட்டிக்கொள்வதில்லை. இவன் மனம் ஆறுதல் அடையும்படி நான் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? தீவிரமாக யோசிக்க துவங்கினான் முரளி. சீர்திருத்த முறையில் திருமணம் நடந்ததைப் போல முதலிரவும் சம்பிரதாய முறைப்படி வேண்டாம் என்று அவர்கள் தீர்மானித்திருந்ததால் பங்களாவில் இளமாறனின் படுக்கை அறையில் எந்தவித அலங்காரமும் இல்லை. பழம், ஊதுபத்தி என்று எதுவும் இல்லை. இயல்பாக புத்தகம் படித்து கொண்டிருந்தார் இளமாறன். கீழே கூடத்தில் தன் அம்மா, தங்கை பவித்ரா மற்றும் உறவினர்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தாள் உதயா. சீர்திருத்த கல்யாணத்திலையும் தாலி கட்டுறாங்களே, நீ ஏன் தாலி கட்டிக்கல என்றாள் ஒரு உறவு பெண். எனக்கும் சரி அவருக்கும் சரி தாலி மேல நம்பிக்கை இல்லை. அதுவும் ஒரு சம்பிரதாயம். திருமணத்துக்கான அடையாள சின்னத்தை கழுத்துல பெண் மட்டும் தொங்க விட்டுக்கிறது சரியில்லைங்கிறது என் கருத்து. அவருக்கும் அதே கருத்து. அதனால பதிவு திருமணத்தோட நிறுத்திட்டோம். சரி, இங்கேயே பேச்சு கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? சம்பிரதாயம்தான் மாப்பிள்ளைக்கு வேணாமே ஒழிய முதலிரவே வேணாம்னு முடிவெடுத்துடல. உதயாவை போக விடுங்க. நீ போய் தூங்கு உதயா என்றாள் மற்றொருத்தி. எல்லோரும் சிரித்து அவளை அனுப்பி வைக்க உதயா மனதிற்குள் தீர்மானித்திருந்த வார்த்தைகளை மறுபடி ஓட்டி பார்த்து கொண்டு மாடிப்படிகளில் ஏறினாள். படுக்கை அறைக்குள் நுழையும் முன்பாக முகத்தை படுசோகமாக கலக்கமாக மாற்றிக்கொண்டாள். அவள் காலடி ஓசையில் கலைந்து புத்தகத்தை மூடி வைத்த இளமாறன் எழுந்து வந்து கட்டிலில் அமர்ந்து அவளை தன் அருகில் அமரச் செய்து அவள் முகம் பார்த்து திடுக்கிட்டார். என்னாச்சு உதயா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்குதுங்க. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, நான் முதலிரவன் நினச்சி சொல்லல.
அன்னைக்கு தலைவர் கூப்பிட்டு அனுப்பி கண்டிச்சாரு. இன்னைக்கு மேடையில் இன்னொரு தடவை எச்சரிக்கை மாதிரி சொன்னாரு. எனக்கு என்னவோ அவர் உங்க மேல ஏதோ நடவடிக்கை எடுக்க போறாரோன்னு தோணுதுங்க. என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல என்றவள் விழிகள் முத்து கோர்த்து கொண்டன. ஏய், என்ன இது? இதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற? எனக்கும் உள்ளுக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. எது நடந்தாலும் சந்திப்போம் உதயா. இப்ப எதுக்கு அதை பத்தி நினைச்சுக்கிட்டு? இதுவரைக்கும் உங்க அரசியல் வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம். தலைவர் உங்களை டிஸ்மிஸ் செஞ்சா அது ஒரு வீழ்ச்சி தானே. நான் உங்க மனைவியா வந்த நேரத்துல நல்லது நடந்தா தானே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இவ வந்த நேரம் அவருக்கு சரியில்லைன்னு மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்காதா? யார் பேசினா அப்படி? சில பேர் பேசினாங்க, என் காது பட பேசினாங்க. இதை பாரு, இந்த மாதிரி அசட்டு நம்பிக்கைகள் உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. மற்றவங்க நினைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடாது. நாம கவலைப்படுற மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடந்தில்ல. என்னை கூப்பிட்டு கண்டிச்சாரு, மிரட்டினாரு. உண்மை. அவர் மனசு சமாதானமாகணும்னு தான் அவர் தலைமையில கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். தேர்தல் வரப்போறதால இப்ப எதுவும் செய்ய மாட்டாரு. மீறி டிஸ்மிஸ் செஞ்சா நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருக்கேன். 80 பேருக்கு மேல உடனே பிரிஞ்சு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. தேர்தலில் தனியா எல்லா தொகுதிகள்லையும் நின்று நல்ல மெஜாரிட்டியில ஆட்சியை பிடிச்சிடுவேன். இப்போ அமைச்சர் தான், தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சர். கண்டிப்பா இது நடக்கும். இது நம்பிக்கை. அவ்வளவு சுலபம் இல்லைங்க. போராடணும். போராடலாம். நீ எனக்கு பக்கபலமா இருக்கிறப்போ எனக்கு தனி தைரியம் வரும். உன் ஆலோசனைகள் எனக்கு புது தெம்பு தரும். நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. இப்போ என் மனசு டென்ஷனா இருக்கு. ஒரு துளி கூட மகிழ்ச்சி இல்லை. நமக்குள்ள நிகழ்ற முதல் உறவு 2 பேர் மனசும் பரிபூர்ண மகிழ்ச்சியும் உற்சாகத்திலையும் இருக்கிறப்போ நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உடம்பு மட்டும் சங்கமிக்கிறதுல எதுவும் இல்லை, மனசும் சங்கமிக்கணும். என் மனசு இப்போ பதட்டமா இருக்கு. இப்போவே நாமே என்ன சொல்றீங்க என்றாள் உதயா கெஞ்சலாக. உன் உணர்வுகள் எனக்கு புரியுது உதயா, உண்மைதான். என் மனசும் இப்போ முழு உற்சாகத்துல இல்லை. எனக்கு எந்த அவசரமும் இல்லை. உன்னை முழு உற்சாகத்துக்கு உட்படுத்திட்டு தொடரேன், ஓகே என்றார் இளமாறன். நிம்மதி பெருமூச்சு விட்டாள் உதயா. அத்தியாயம் 16. மாலை செய்தித்தாள்களை பஸ் ஸ்டாண்டில் விற்கும் பையன் கூவி கூவி விற்றான். அமைச்சர் இளமாறன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். செய்தி தனியார் தொலைக்காட்சியில் ஒரு வரி செய்தியாக மீண்டும் மீண்டும் ஓடியது. முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு கொடுத்திருந்த அறிக்கையில் அமைச்சர் இளமாறன் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தார். பலமுறை நான் அவரை அழைத்து எச்சரித்தேன். என் எச்சரிக்கையை மீறியும் அவர் தவறுகள் செய்தார். ஆகவே அவரை அமைச்சர் பதவியில் இருந்தும் மற்றும் கட்சியின் அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலக்குவதாக கட்சியின் செயற்குழு தீர்மானித்திருக்கிறது. சமீபத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவர் மீது தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுப்பியதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒரு நிருபர் கேட்டபோது, அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் பட்டியல் என்னிடம் உள்ளது. அது குறித்து அமைச்சரவை விரைவில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும். குற்றச்சாட்டுகள் உண்மை என்று தெரிய வந்தால் முறையாக வழக்குகள் தொடரப்படும் என்று முதல்வர் தெய்வநாயகம் பதிலளித்தார். இளமாறனின் பங்களாவில் போன்கள் விடாமல் ஒலித்தன. வெங்கட் பொறுமையாக பதிலளித்தான். விரைவில் பதிலறிக்கை தருவார். இப்ப அவர்கிட்ட பேச முடியாது. வீட்டின் வாசலில் கூடியிருந்த பத்திரிகையாளர்கள் இளமாறனை சந்திக்க வேண்டும் என்று ஆர்ப்பரிக்க வெங்கட் அவர்களை சமாதானப்படுத்தினான். இதோ பாருங்க, அவர் தன்னோட முக்கியமான சில ஆதரவாளர்களோட பரபரப்பா ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களை சந்திக்க அவர் விரும்பல. அவர் தயாரிக்கிற பதில் அறிக்கையை ஃபேக்ஸ் மூலமா உங்க பத்திரிகை அலுவலகங்களுக்கு நான் சீக்கிரத்தில் அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு கலைஞ்சு போங்க. அவர்கள் கலைந்து போக மறுத்தார்கள். காத்திருந்து இளமாறன் வெளியே வரும்போது ஒரு கேள்வியாவது கேட்டுவிட்டுத்தான் போவோம் என்று பிடிவாதமாக நின்றார்கள். உள்ளே கூடத்தில் 4-5 ஆதரவாளர்களுடன் சூடாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த இளமாறன், எல்லாம் எந்திரிச்சு போங்கய்யா என்று கத்திவிட்டு மாடியில் தன் அறைக்கு வந்தார். அங்கே காத்திருந்த உதயா, பொறுமையா இருங்க, என்ன சொல்றாங்க அவங்க என்றாள். ஆரம்பத்துல உங்களை விலக்கினா அப்படியே கூட்டமா வந்துடுறோம்னு சொன்னவங்கல்ல பாதி பேருக்கு மேல இப்ப தயங்குறாங்க. 30 பேர் தான் இப்போ நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு தெரியுது. அவங்களும் இப்போ உடனே கூட்ட அறிக்கை விட்டுட்டு வரலையாம். நான் கட்சி துவங்கினதுக்கு அப்புறம் வந்து சேர்ந்துக்கிறாங்களாம். 7 பேர் தான் இந்த நிமிஷம் நான் எது சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. உதயா, சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாருக்கும் பயம். உங்களை வெளிப்படையா ஆதரிச்சா எங்க அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுத்துருவாங்களோன்னு பயம். எது எப்படியோ எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு உதயா. நான் புது கட்சி ஆரம்பிக்க போறேன். அந்த 7 பேரோட நாளைக்கு வீட்டுல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த போறேன். மன்னிக்கணும் சார் என்று குரல் கொடுத்து விட்டு வெங்கட் உள்ளே வந்தான். பத்திரிகைக்காரங்க நிறைய பேர் உங்களை பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா கலைஞ்சு போகாம நிக்கிறாங்க சார். அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை, வரேன். அப்புறம் சில செய்திகள் ஃபோனில் வந்தது சார். திண்டிவனத்துலையும் சின்னமனூர்லையும் 2 தொண்டர்கள் உங்களை விலக்கினதை கண்டிச்சு தீக்குளிச்சிருக்காங்க.
திண்டிவன தொண்டன் இறந்துட்டான். சின்னமனூர் தொண்டன் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இது தவிர பல ஊர்களில் உங்க ஆதரவு தொண்டர்கள் கட்சி அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. சில ஊர்களில் போலீசார் தடியடி நடத்தியிருக்காங்க. ஒரு ஊர்ல முதல்வர் கொடும்பாவி எரிச்ச 50 பேரை போலீஸ் கைது செஞ்சிருக்கு சார். இன்னும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இளமாறன் பெருமிதத்துடன் திரும்பி உதயாவை பார்த்தார். கேட்டில்ல, இதான் மக்கள் ஆதரவு. கட்சியில நான் தூண் மாதிரி இருந்தேன். என்னை முன்னால நிறுத்தி தான் அரசியல் நடத்தினாரு தலைவர். என் செல்வாக்கு புரியாம அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்துட்டாரு. வெங்கட் போனதும் இளமாறன் அவசரமாக முகம் கழுவி தலை சீவி கொண்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க புறப்பட, என்ன சொல்ல போறீங்க அவங்க கிட்ட? இப்போ உங்ககிட்ட சொன்னதைத்தான் சொல்ல போறேன். தப்பு கணக்கு போட்ட தலைவருக்கு வர்ற தேர்தலில் தனிக்கட்சி மூலமா ஜெயிச்சு பாடம் கற்றுக் கொடுக்க போறேன்னு அழுத்தமா சொல்ல போறேன். எனக்கு என்னவோ இப்போ முதல் அறிக்கையில உங்க முடிவுகளை சொல்றது சரின்னு படலைங்க. இப்போ உங்க ரியாக்ஷன் வேற மாதிரி காட்டினா பொதுமக்கள் அனுதாபம் அதிகம் கிடைக்கும். எப்படி காட்ட சொல்ற? கட்சி தலைமை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. 10 வருஷமா இந்த கட்சிக்காக உழைச்சவனுக்கு தந்த மோசமான பரிசு இது. நான் இனி என்ன செய்யணும்னு இனிமேதான் தீர்மானிக்கணும். நான் எந்த தப்பும் செய்யல. இது ஏதோ ஒரு பழி வாங்குற செயல். கட்சியை விட்டு நீக்கினாலும் மக்களுக்கு தொண்டு செய்யறது தொடரும். இப்படி வருத்தமான குரல்ல பேசினா நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்ததா கட்சி ஆரம்பிக்கிற செய்தியை சொல்லலாம். படிப்படியா போகலாமே. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். இது தப்பா கூட இருக்கலாம். நீங்க முடிவு செஞ்சுக்கங்க. உதயாவின் கன்னத்தில் தட்டின இளமாறன், நீ என் மனைவி மட்டுமல்ல, சரியான ஆலோசனை சொல்ற மந்திரியும் கூட. நீ சொல்றதுதான் சரி. இப்ப ஆவேச அறிக்கை தப்பு. அடக்கி வாசிக்கிறதுதான் சரி என்றார். அத்தியாயம் 17. 2 திங்கள் கழித்து இளமாறன் பங்களாவின் வரவேற்பறையில் காத்திருந்த சத்யாவிடம் வந்தான் வெங்கட். அவர் வெளியில போயிருக்காரு சத்யா. எப்போ வருவார்னு தெரியாது. எதுக்கு அனாவசியமா காத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட நேரம் கேட்டு நானே உங்க பத்திரிகை அலுவலகத்துக்கு ஃபோன் செய்கிறேன். வெங்கட், அப்போ ஒன்று செய்யுங்க. நான் இளமாறனோட மனைவி கிட்ட 5 நிமிஷம் பேட்டி எடுக்க முடியுமா? அமைச்சர் பதவியிலிருந்து தன் கணவர் விலக்கப்பட்டதுக்கு இவரோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேனே. நான் மேடத்தை கேட்டு பார்க்குறேன். அவங்க பேட்டி கொடுக்க சம்மதிச்சா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வெங்கட் அலுவலக அறைக்கு வந்து அங்கிருந்த உதயாவிடம் தகவல் தெரிவித்தான். வர சொல்லுங்க, என் கருத்தை சொல்லிட்டு போறேன் என்றாள். சில நிமிடங்களில் கதவை தட்டிவிட்டு அறைக்குள் வந்தான் சத்யா. இப்போது அந்த அறையில் அவர்கள் இருவர் மட்டும் இருந்தார்கள். சத்யா புன்னகைத்து, வணக்கம் திருமதி இளமாறன் என்றபடி அமர்ந்தான். அவளும் புன்னகைத்து, வணக்கம் நிருபர் சத்யா அவர்களே என்றாள். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சில தொண்டர்கள் தீக்குளிச்சாங்க இல்லையா? இனிமே எந்த தொண்டனும் அப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்கன்னு உருக்கமா ஒரு அறிக்கை தயார் செய்கிறேன். இது நாளை காலையில் பத்திரிகைகளில் வரப்போகுது. உதயா, எல்லாமே நினச்சபடி நடந்துகிட்டு இருக்கு. இளமாறனுக்கு மக்கள் செல்வாக்கு இவ்வளவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு பத்திரிகையில் இளமாறன் தனிக்கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்னா ஓட்டு போடுவீங்களான்னு கேள்வி கேட்டு சர்வே நடத்தியிருக்காங்க. 70% பேர் ஆதரவாக கருத்து சொல்லியிருக்கிறது பெரிய ஆச்சரியம். இவர் பேசியே மயக்கிறவர். ஒரு மாதிரி மக்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு சத்யா. அதனால தேர்தலில் இவர் தனியாக நின்று பெரும்பான்மை இடங்கள்ல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. உதயா, முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அமைச்சரா இருக்கிறப்பவே இத்தனை தப்பு செஞ்சவர் முதல்வர் ஆயிட்டா தமிழ்நாடே இவரோட சொத்தாயிடும் சத்யா. அதனால நம்ம லட்சியத்தை நிறைவேற்ற இது சரியான நேரம். நீ செயல்பட வேண்டிய நேரம் இது. உன் கணவர்னு ஏதாச்சும் சென்டிமெண்ட் இல்லையே? சாச்சா, நான் நம்ம லட்சியத்துக்காக வேஷம் போட்ட மனைவி. எல்லாமே ஏற்கனவே தீர்மானிச்சது தானே சத்யா. சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? அவள் என்ன செய்ய வேண்டும் என்று விரிவாக சொல்லத் தொடங்கினான் சத்யா. முரளி தான் எழுதின கடிதத்தை படித்து பார்த்தான். முன்னாள் அமைச்சர் இளமாறா, உன் அயோக்கியத்தனத்திற்காக உன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டதால் நொந்து போயிருப்பாய். இப்போது நீ மேலும் நொந்து போவதற்கு இன்னொரு இடி போன்ற செய்தி சொல்கிறேன், கேள். நீ கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாயே உதயா, அவள் ஏற்கனவே இன்னொருவனை காதலித்தவள். வசதியான மாப்பிள்ளையாக நீ கிடைத்ததும் அவனை நிராகரித்தவள். துரோகி. இதே போல உன்னை விட பெரிய ஆள் யாராவது அறிமுகமானால் உன்னையும் உதறிவிட மாட்டாள் என்பது என்ன நிச்சயம்? யோசித்து முடிவெடு. நான் சொல்வதை நீ நம்புவதற்காக உன் மனைவி உதயா தன் காதலனோடு நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை இத்துடன் இணைத்துள்ளேன். விசாரித்து பார், அவளால் மறுக்க முடியாது. இப்படிக்கு உண்மை விளம்பி. கடிதத்தை மடித்தான் முரளி. சத்யாவின் மேஜை இழுப்பறையில் இருந்து எடுத்த அந்த ஜோடியாக சிரிக்கும் புகைப்படத்தை இணைத்து கவரில் போட்டு ஒட்டினான். புறப்பட்டான். இளமாறன் வீட்டு வாசல் கேட்டில் உள்ள தபால் பெட்டி நோக்கி மெதுவாக நடந்தான். வாட்ச்மேன் தூரத்தில் முதுகு காட்டி யாருடனோ பேசிக்கொண்டிருக்க இவன் உடனே தபால் பெட்டியில் போட்டான். திரும்பினான் அவசரமாக.
சிரித்து கொண்டான் முரளி. இந்த கடிதத்தை நாளைக்கு படிக்கும் இளமாறன் கொதித்து போய் உடனே அந்த உதயாவுக்கு உதை கொடுத்து வெளியே போடி நாயே என்பார். வேண்டும், என் இனிய நண்பன் சத்யாவுக்கு துரோகம் செய்த அவளுக்கு இந்த தண்டனை வேண்டும். அவள் வாழக்கூடாது. என் நண்பனால் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால் நான் எடுத்துவிட்டேன். முரளி திருப்தியோடு அறைக்கு நடந்தான். அப்போது மணி இரவு 7. இப்போது மணி 9. சாப்பாடு பரிமாறியபடி கேட்டாள் உதயா. என்ன தீர்மானிச்சிங்க உங்க ரகசிய ஆலோசனை கூட்டத்துல? சாப்பிட்டபடி சொன்னார் இளமாறன். இன்னும் 1 வாரம் கழிச்சு நல்ல நாள் வருதான். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னாலும் மற்றவங்க விரும்புறாங்க. தனிக்கட்சி பற்றிய அறிவிப்பை அன்னைக்கு வெளியிட்டுடலாம்னு சொல்றாங்க. என்ன சின்னம் அமைக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இளமாறன் கை கழுவி கொண்டு வந்து சோஃபாவில் அமர்ந்தார். ஒரு கற்றை காகிதங்களுடன் அவரிடம் வந்தாள் உதயா. தொண்டர்களை அமைதியா பொறுமையா இருக்க சொல்லி ஒரு அறிக்கை தயாரிச்சமே, இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா வெங்கட் கிட்ட கொடுத்து எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பிடலாம். யாருக்கோ ஃபோன் செய்து அரசியல் நிலவரம் பற்றி பேசியபடி உதயா ஒவ்வொரு காகிதமாக புரட்டி சுட்டிக்காட்டிய இடங்களில் கையெழுத்து போடத் தொடங்கினார் இளமாறன். எல்லா காகிதங்களிலும் கவர் போட்டதும் இதை வெங்கட் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று விலகினாள் உதயா. அலுவலக அறைக்கு வந்தவள் அந்த அறிக்கை காகிதங்களுக்கு நடுவில் இருந்த எதுவும் டைப் செய்யாத ஆனால் இளமாறன் கையெழுத்து போட்ட வெற்று வெள்ளை காகிதத்தை தனியாக எடுத்து ரகசியமாக ஒளித்து வைத்துவிட்டு மற்றவற்றை வெங்கட்டை அழைத்து ஒப்படைத்தாள் உதயா. வெங்கட் காலையில் 6 மணிக்கு செங்கல்பட்டுக்கு ஏதோ கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாரு. 5:30க்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. நான் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அவரை எழுப்பி ரெடி பண்ணிடுறேன் என்றாள் உதயா. சரிங்க மேடம் என்றான் வெங்கட். இதையெல்லாம் பத்திரிகை அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் புறப்படுறேன். இரவு 10 மணிக்கு பங்களாவிலேயே தங்கியுள்ள சமையல்காரன் மற்றும் வேலைக்காரனிடம் குறிப்புகள் சொல்லிவிட்டு இளமாறனுக்கு பழம் எடுத்துக்கொண்டு படுக்கையறைக்கு வந்தாள் உதயா. மெதுவாக உலாத்தி கொண்டிருந்தார் இளமாறன். ஏன் எதையாச்சும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. வேணாம் உதயா, சாப்பாடு சரியாக சாப்பிடல நீங்கள், அதான் பழம் கொண்டாந்தேன். 2 ஆப்பிள் துண்டுகள் மட்டும் சாப்பிட்டு விட்டு படுத்து கொண்டார் இளமாறன். உதயா, நான் முதலமைச்சர் ஆயிடுவேனா? நாளைக்கு காலையில் உங்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயமாக உண்டு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்ட உதயா கண்டிப்பா என்றாள். பக்கத்தில் படுத்திருந்த உதயா உறங்காமல் சும்மா கண்களை மட்டும் மூடியிருந்தாள். காத்திருந்தாள். 1/2 மணி நேரத்தில் அவரிடம் இருந்து லேசாக குரட்டை சத்தம் வந்ததும் மெதுவாக கட்டிலை விட்டு இறங்கி மேஜைக்கு வந்தாள். ஏற்கனவே அங்கே பத்திரப்படுத்தி வைத்திருந்த இளமாறன் கையெழுத்து கொண்ட வெள்ளை காகிதத்தை எடுத்து வைத்தாள். சத்யா சொன்ன வாக்கியங்களை மனதிற்கு கொண்டு வந்து அப்படியே அதை வெற்றுப்பகுதியில் எழுதினாள். ஏற்கனவே தோட்டத்து அறையிலிருந்து எடுத்து வந்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்தாள். அதில் விஷம் என்று ஆங்கிலத்தில் போட்டிருந்தது. அருகில் தண்ணீர் ஜக் இருந்தது. இந்த தண்ணீருடன் அந்த மருந்தை கலந்தாள். பாட்டிலை அப்புறப்படுத்தினாள். கடிதத்தை மறைத்து வைத்தாள். பூனை பாதம் வைத்து நடந்து கட்டிலில் படுத்து கொண்டாள். தலைமாட்டில் இருந்த டைம் பீஸ் 5 மணிக்கு அடிக்கும்படி அலாரம் வைக்கப்பட்டிருந்தது. தூங்காமல் நேரம் கடத்தினாள் உதயா. அதிகாலையில் சரியாக 4:30 மணிக்கு கெடிகாரத்தை பார்த்துவிட்டு இளமாறனை அசைத்து எழுப்பினாள். என்னங்க அலாரம் அடிச்சுது, கேட்கலையா? எந்திரிங்க, செங்கல்பட்டு போகணும்னு சொன்னீங்களே என்றால் தூக்க கலக்கமாக பேசுபவள் போல. இளமாறன் எழுந்து கொண்டு கொட்டாவி விட்டார். குளியல் அறைக்கு சென்றார். பல் துலக்கினார். அறைக்கு வந்தார். மேஜை மேல் இருந்த தண்ணீர் ஜக்கிடம் போனார். தினம் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது அவர் வழக்கம். எந்த சட்டை போட்டுக்க போறீங்க, கதரா பட்டா என்று பீரோவை திறந்து வைத்து கொண்டு இயல்பாக கேட்டபடி இளமாறன் ஜக்கோடு தன் வாயில் கவிழ்த்து கொண்டு தண்ணீர் குடிப்பதை கடைக்கண்ணால் பார்த்தாள் உதயா. உதயா, என்ன இது, தண்ணி ஒரே மருந்து வாசனை அடிக்குது என்றார் பாதியில் நிறுத்தி. ஆமாங்க, நான் கூட குடிச்சு பார்த்தேன். டேங்க் கழுவி ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க போலிருக்கு என்றாள். மீண்டும் கொஞ்சம் குடித்து விட்டு வைத்தார். உட்கார்ந்தார். சில நிமிடங்களில் மாற்றம் உணர்ந்தார். உதயா, என்னமோ பண்ணுது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, வயிற்ற புரட்டுது, வாந்தி வர மாதிரி இருக்கு என்பதை சரியாக சொல்ல முடியாமல் குளறினார். தடுமாறினார். நாற்காலியில் இருந்து சரிந்து கீழே விழுந்தார். விஷம் குடிச்சா அப்படித்தான் இருக்கும் மிஸ்டர் இளமாறன் என்று அருகில் வந்தாள் உதயா. மூச்சு திணறி விழி பிதுங்கி மரண போராட்டத்தை துவங்கியிருந்த இளமாறனின் விழிகள்தான் ஏன் என்று கேள்வி கேட்டன. நான் தான் தண்ணியில் விஷம் கலந்தேன். இதை ஒரு அழகான தற்கொலையா செட்டப் செஞ்சிடுவேன். சட்டப்படி உங்க சொத்துக்கள் பூரா எனக்கு வரும். அதை ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய ஏற்பாடு செய்வேன். மக்கள்கிட்ட இருந்து எடுத்த சொத்து மக்கள்கிட்ட போறதுதான் நியாயம். சட்டப்பூர்வமாக இதை சாதிக்க முடியாது. சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி
தண்டனையிலிருந்து தப்பி கொள்ளையடிச்ச பணத்தை நீங்க தொடர்ந்து அனுபவிப்பீங்க. உங்களை உயிரோட விட்டா மக்கள் மனசை மயக்கி அவங்க கிட்ட சம்பாதிச்ச காசை அவங்களுக்கே செலவு செஞ்சு ஆட்சிக்கு வந்துடுவீங்க. நீங்க முதல்வரானா இன்னும் அட்டகாசம் செய்வீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஊழல் புள்ளிக்காவது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நானும் சத்யாவும் ஆசைப்பட்டோம். ஒரு புள்ளி சேர்த்த ஊழல் பணத்தையாவது மீட்டு மக்களுக்கு சேர்க்கணும்னு தீர்மானிச்சோம். அதுக்கு இப்படி ஒரு நாடகம். உங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன நம்ப வச்சிட்டேங்க. மனைவி ஆனே, உங்க விதவையாகி நினைச்சதை சாதிச்சுட்டு கொஞ்ச காலம் கழிச்சு ஆரவாரம் அடங்கினதும் சத்யாவும் நானும் கல்யாணம் செஞ்சுப்போம். சாரி, நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும் என்றாள் உதயா. மரண போராட்டத்தின் உச்சத்தில் வாயில் நுரை தள்ளி துடித்து துடித்து அடங்கி போனார் இளமாறன். உதயா மறைத்து வைத்த சற்று முன் எழுதிய கடிதத்தை மேஜை மேல் வைத்து அந்த பூச்சி மருந்து பாட்டிலை எடுத்து அதன் மேல் இளமாறனின் கைரேகையை பதிவு செய்து அதையும் மேஜை மேல் வைத்தாள். விஷம் கலக்கப்பட்ட தண்ணீர் ஜக்கில் இன்னும் தண்ணீர் இருக்க அதை கையில் எடுத்துக்கொண்டு காத்திருந்தாள். சரியாக 5 மணிக்கு அலாரம் அடிக்க தொடங்கியது. வேண்டுமென்றே அதை நிறுத்தாமல் நின்று கொண்டிருந்தாள். கீழே ஏற்கனவே எழுந்துவிட்ட 2 வேலைக்காரர்களும் சமையல்காரனும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். என்ன இது, அலாரம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாரும் அதை நிறுத்தலையே, அப்படியே அசந்து தூங்குவாங்க? நாம போய் கதவை தட்டி எழுப்பலாமா? ஏதாச்சும் வேலை இருந்தா தானே அலாரம் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும், காலையில் 6 மணிக்கு ஐயா செங்கல்பட்டு போகணும்னு டிரைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ கதவை தட்டலாம், தப்பில்லை தீர்மானித்து ஒருவன் மட்டும் வந்து தட்டினான். பதில் பேசாமல் கையில் தண்ணீர் ஜக்கு பிடித்தபடி அமைதியாக இருந்தாள் உதயா. பல முறை தட்டி பார்த்துவிட்டு பதில் இல்லாமல் போகவே குழம்பி அவன் கீழே வர அப்போது வெங்கட் வந்து விட்டான். அவனிடம் விவரம் சொல்ல வெங்கட் உள் தொலைபேசியில் முயற்சி செய்தான். அறைக்குள் இருந்த உள் தொலைபேசி ஒலிக்க அதை எடுக்காமல் பேசாமல் நின்றாள் உதயா. அலாரத்தையும் நிறுத்தல, கதவை தட்டியும் பதில் இல்ல, போனும் எடுக்கல. அப்ப ஏதோ குழப்பம் இருக்கு. வாங்க எல்லாரும் சேர்ந்து கதவை பலமா தட்டலாம். அப்பவும் திறக்கலன்னா கதவை உடைச்சாவது உள்ள போய் பார்த்தாகணும் என்றான் பதட்டமாக வெங்கட். எல்லோருமாக சேர்ந்து கதவை மடார் மடார் என்று தட்டத் தொடங்கியதும் உதயா அந்த ஜக்கில் இருந்த விஷ தண்ணீரை குடிக்கத் தொடங்கினாள். கால்வாசி குடித்துவிட்டு தரையில் தாறுமாறாக படுத்துக்கொண்டாள். சில நிமிடங்களில் நிஜமாகவே தலை சுற்றத் தொடங்கியது. தன் நினைவை இழக்கத் தொடங்கினாள் திட்டப்படியே. அத்தியாயம் 18. போலீஸ் அந்த பங்களாவை சூழ்ந்தது. செய்தித்தாள்கள் சில சிறப்பு வெளியீடாக பகல் 10 மணிக்கு ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது. அதில் முன்னாள் அமைச்சர் இளமாறன் தற்கொலை, மனைவி ஆஸ்பத்திரியில் மரண போராட்டம், உருக்கமான இறுதி கடிதம். இன்று காலை இளமாறன் வீட்டு ஊழியர்கள் சந்தேகத்தின் பேரில் அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்றபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இளமாறன் பூச்சி மருந்து குடித்து இறந்து கிடந்தார். பக்கத்தில் அவரின் இளம் மனைவி உதயாவும் மயங்கி கிடந்தார். தகவல் கிடைத்ததும் போலீஸ் விரைந்தது. உதயாவை உடனடியாக ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவரை வாந்தி எடுக்க வைத்தார்கள். அவரை உயிர் பிழைக்க வைக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக தலைமை மருத்துவர் தெரிவித்தார். இளமாறனும் அவர் மனைவியும் தங்கள் கையொப்பத்துடன் எழுதி வைத்திருந்த ஒரு உருக்கமான கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். இதோ அந்த கடிதத்தின் நகல். எனது அருமை தமிழ் மக்களே, உங்கள் அன்பு தொண்டன் இளமாறனின் இறுதி கடிதம். சமீபத்தில் நான் அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டேன். அதுகூட எனக்கு வருத்தமில்லை. என்னை சாதாரண உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியது என்னை மிகவும் வேதனைப்படுத்திவிட்டது. இந்த கட்சிக்காக 10 ஆண்டுகள் இரவு பகல் பார்க்காமல் எவ்வளவு உழைத்திருக்கிறேன். என்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்களே என்று மனம் வெதும்பி போய்விட்டேன். என் பொருட்டு 2 இளம் உயிர்கள் போனது இன்னும் வேதனை. எனக்கு அரசியல் மீதும் ஏன் வாழ்க்கை மீதும் வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. நான் உங்களை திருமணம் செய்து கொண்ட நேரம் இப்படி உங்களுக்கு கேவலம் நடந்துவிட்டதே என்று என் மனைவியும் நொந்து போய்விட்டாள். நாங்கள் இருவருமாக பேசிதான் இந்த உலகை விட்டே விலகுவது என்று முடிவு செய்தோம். இந்த கடிதம் நான் சொல்ல சொல்ல என் மனைவி எழுதியது. எங்களுக்கு பின் எங்கள் சொத்துக்கள் எல்லாம் மக்கள் பணிக்கு செல்ல வேண்டும். அரசாங்கம் சில வழக்கறிஞர்களை டிரஸ்டிகளாக நியமித்து சமுதாய பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். கல்விக்கு பெரும்பகுதியாக்கி இலவச கல்வி தரப்பட வேண்டும். ஊனமுற்றோருக்கும் அனாதைகளுக்கும் நல்ல திட்டங்கள் அமைத்து செலவிட வேண்டும். இதுவே எங்களின் இறுதி ஆசை. வருகிறோம். இப்படிக்கு இளமாறன், உதயா. பிரேத பரிசோதனை முடிந்ததும் இளமாறனின் உடல் மாலை 4 மணிக்கு அவரது பங்களாவில் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தெரிகிறது. செய்தித்தாளை படித்த முரளி சட்டை அணிந்து கொண்டிருந்த சத்யாவிடம், ச அந்த சண்டாளி உயிர் பழச்சிட்டா பாரு என்றான். யார சொல்ற? 2 பேரும் சாக தீர்மானிச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு விஷம் சாப்பிட்டுருக்காங்க. இவ மட்டும் பழச்சிட்டாளே
ஏன்டா இப்படி சொல்ற என்றான் ஆத்திரமாக சத்யா. என்ன இருந்தாலும் உன் முன்னாள் காதலி, அதான் கோபம் வருது. நான் ஒரு லெட்டர் நேத்து தான் அந்த இளமாறனுக்கு சேர்த்தேன். தன் மனைவி ஏற்கனவே உன் காதலிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுதான் இளமாறன் செத்தாரான்னு தெரியல. சத்யாவின் முகத்தில் ரத்தம் பாய்ந்தது. என்னடா சொல்ற? என்ன லெட்டர், போட்டோ, எப்ப போட்ட என்று அவன் சட்டையை பிடித்து ஆவேசமாக உலுக்கினான். பயந்து போன முரளி விபரம் சொன்னான். ராஸ்கல் என்று அவனை அறைந்தான் சத்யா. எத்தனை மணிக்கு அந்த பெட்டியில போட்ட? ராத்திரி 7 மணிக்கு. ஏன் இப்படி குதிக்கிற? உனக்கு உன் காதலிய பழிவாங்க தைரியம் இல்ல, அதான் நான் செஞ்சேன். முட்டாள் முட்டாள், நாங்க 2 பேரும் எத்தனை மாசமா பொறுமையா போட்ட திட்டம் இது தெரியுமா? இப்ப அந்த லெட்டர் எங்க 2 பேர் போட்டோவோட போலீஸ் கையில கிடைச்சா அவ்வளவுதான். என்ன சொல்ற? என்ன திட்டம்? எல்லாம் சொல்றேன், முதல்ல வா என்னோட. அவனை இழுத்து கொண்டு வெளியேறினான் சத்யா. அந்த ஆஸ்பத்திரியின் சிறப்பு அறைக்கு வெளியே போலீஸ் உயர் அதிகாரியிடம் டாக்டர், அவங்கள காப்பாத்திட்டோம், பேசுற நிலையில இருக்காங்க, ஆனா ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. இப்போ சும்மா 1-2 கேள்வி மட்டும் கேட்டுட்டு வந்துருங்க, ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க என்றார். போலீஸ் அதிகாரி உள்ளே வந்தார். கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த உதயா அழுதபடி இருந்தாள். மன்னிக்கணும், உங்க நிலைமை புரியுது, ஆனா எங்க கடமைய நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நடந்ததுன்னு சுருக்கமா சொல்லுங்க. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? அவர் போனப்புறம் நான் எதுக்கு இருக்கணும்? என்ன செய்ய போறேன் தனியா என்றவள் தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதவளை அருகில் நின்ற 2 நர்சுகள் தேற்றினார்கள். விம்மல்களுக்கு நடுவில் சொன்னாள் உதயா. டிஸ்மிஸ் பண்ணிட்டதா செய்தி வந்ததுமே இடிஞ்சு போயிட்டாரு. அதுல இருந்து சிந்தனையாவே இருந்தாரு. சரியா பேசல. பகல்ல தைரியமா கட்சிக்காரங்க கிட்ட பேசினாரு. தனியா என்னோட இருந்தப்போ கட்சிக்காக அவர் செஞ்ச தொண்டுகளை சொல்லி சொல்லி புலம்பினாரு, அழுதாரு. நான் ஆறுதல் சொன்னேன். சரியாவே தூங்கல. இன்னைக்கு காலையில தூங்கிட்டு இருந்த என்ன திடீர்னு எழுப்பினாரு. நாம 2 பேரும் தற்கொலை செஞ்சுக்கலாமான்னாரு. அவரோட வேதனை எனக்கு புரிஞ்சுது. சரின்னே. ஒரு கடிதம் சொல்றே, எழுதுன்னாரு. எழுதினேன். அவர் கையெழுத்து போட்டாரு. நானும் போட்டேன். அப்புறம் பூச்சி மருந்த தண்ணியில கலந்து ஜக்கோட குடிச்சாரு. எனக்கும் கொடுத்தாரு. கடவுளை நினைச்சுக்கிட்டு குடிச்சேன். நான் கண் முழிச்சது இங்கதான். இப்ப என்ன செய்யறதா இருக்கீங்க? அவர் ஆசையை நிறைவேற்றுறதுதான் என் லட்சியம். அதுக்காகத்தான் நான் உயிர் பிழைச்சேனோ என்னவோ. அவர் விரும்பின மாதிரி ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அவர் சொத்துக்கள் எல்லாத்தையும் படமாக்கி அவர் சொன்னபடி செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு பைசா கூட அந்த சொத்துல எனக்குன்னு சொந்தம் கொண்டாடிக்க போறதில்ல என்றவள் மீண்டும் அழுதாள். பங்களா ஹாலில் இளமாறனின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தெரு தாண்டி அடுத்த தெரு வரை கூட்டம் முண்டியடித்தது. போலீசார் வரிசைப்படுத்தி அனுப்பி கொண்டிருந்தார்கள். கேட்டுக்கு வெளியே தூரத்தில் அந்த கும்பலில் சத்யாவும் முரளியும் இருந்தார்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, போஸ்ட் டெலிவரி இல்ல, அதனால நேத்து நீ போட்ட அந்த கவர் அந்த லெட்டர் பாக்ஸ்ல அப்படியே எடுக்கப்படாம கிடக்குது பாரு. இன்னொரு அதிர்ஷ்டம், அந்த தபால் பெட்டிக்கு பூட்டு இல்ல, சும்மா கொக்கி தான் போட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யணும் என்றான் முரளி. அந்த பெட்டி கிட்ட நாம நெருங்குறப்போ கூட்டம் இடிச்சு தள்ளுற மாதிரி நான் தள்ளுறேன். நீ அந்த பெட்டி மேல விழு, கொக்கி திறந்து விட்டுடு. அடுத்து நான் விழறேன், லெட்டரை எடுத்துடுறேன். தப்பு செஞ்சோம், போச்சு என்றான் சத்யா. அதே போல நெருங்கினார்கள். அலைமோதிய கூட்டத்திற்குள் இருந்து சத்யா தள்ளினான். முரளி போய் விழுந்தான். கொக்கி திறந்து விட்டான். அடுத்து சத்யா வேண்டுமென்றே விழுந்து இமைப்பதற்குள் அந்த கவரை எடுத்து விட்டான். கூட்டத்தை விட்டு விலகி பைக்கில் விரைந்தார்கள். ஒரு தனியான இடத்திற்கு வந்ததும் சத்யா அந்த கவரை எரித்தான். ஏன் சத்யா, உன் நோக்கம் சரிதான், ஆனா இது கொலை இல்லையா என்றான் முரளி. ஊழல் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி எத்தனை உயிர்கள் அழிஞ்சிருக்கு தெரியுமா? பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து 60 மாணவர்கள் செத்தாங்களே, அந்த கான்ட்ராக்டர் சிமெண்ட்ல கலப்படம் செஞ்சதுதான் காரணமா? ஒரு பெரிய தொகை லஞ்சமா வாங்கிட்டு அந்த கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த இளமாறனுக்கு பங்கு இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ சொல்லுவேன். மக்கள் பணம் மக்களுக்கு வரணும். அதுக்கு இது பொதுவான தீர்வு இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த இளமாறன் களையப்பட வேண்டிய விஷச்செடி. அதனாலதான் இத்தனை மெனக்கெட்டு பிளான் செஞ்சோம். நாங்க செஞ்ச இந்த திட்டம் எனக்கும் உதயாவுக்கும் தவிர இப்போ உனக்கு தான் தெரியும். நாங்க செஞ்சதுல நியாயம் இருக்குன்னு நீ நினைச்சா இத மறந்துடு. இல்லன்னா நீ போலீஸுக்கு தகவல் தரலாம். நாங்க தண்டனைக்கு தயாராயிருக்கோம். முரளி, தர்மப்படி தண்டிக்கப்பட வேண்டிய இளமாறன் தண்டிக்கப்பட்டிருக்காரு. நீங்க தர்மப்படி தண்டிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, சட்டப்படிதான் தண்டிக்கப்பட வேண்டியவங்க. சட்டத்தை நம்பினா மக்கள் பணம் மக்களுக்கு வராதுங்கிறதால சட்டத்தை மீறி இருக்கீங்க. சட்டத்தோட கையாளாக தனத்தால பல அயோக்கியங்க வெளியில இருக்காங்க. 2 நல்லவங்க வெளியில இருந்தா தப்பில்ல என்றான். சத்யாவின் கண்கள் கலங்கின. 1 வருடத்திற்கு பிறகு நாற்காலியில் அமர்ந்திருந்த சத்யாவை பார்த்தால் உதயாவின் அம்மா. தன் அம்மா அருகில் வந்த உதயா, அம்மா, இவர் பத்திரிகை நிருபர், எனக்கு அறிமுகமானவர், நல்லவர். இவர் என்ன திருமணம் செய்துக்க விரும்புறாரு. என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வேணும்.
இளமாறன் நினைவா அமைக்கப்பட்ட ட்ரஸ்ட் ஒழுங்கா தன் கடமையை செய்யுது. அந்த மனநிறைவு கிடைச்சிடுச்சு. நீங்க சம்மதிச்சா இவரை கல்யாணம் செய்துக்கட்டுமா என்றாள். ரொம்ப சந்தோஷமா எனக்கு. இருங்க மாப்ள, ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் என்ற அம்மா உள்ளே சென்றாள். அவள் போக காத்திருந்த சத்யா அவள் இடுப்பில் கிள்ளி, ஏதோ போனா போகுதுன்னு ஒரு விதவைக்கு வாழ்க்கை தரேன் என்று சிரித்தான். முற்றும்.